அன்பான நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரஷ்யன் ரூம்ஸ்ல என்னுடைய வீடியோ சரியா தெரியல, அதனால நான் செக் பண்ணிட்டு இருக்கேன். சரி, நல்லது. கிரிப்டோ யூனிட் பிளாக் செயின்ல நம்முடைய அடுத்த அமர்வு, இறுதி அமர்வு. இது ஃபைனல் செஷன். கிரிப்டோ யூனிட் பிளாக் செயின் மற்றும் சூழல் அமைப்பு நியூ பற்றிய பாடநெறி பகுதி 5 இன்று பார்க்க போகிறோம். என்னுடைய பெயர் கிளாவ்டியா பத்னேவா. நான் தனியார் முதலீட்டாளர், வணிக பயிற்சியாளர், மேலும் ஜீனியஸ் ஆஃப் ஃபைனான்ஸ் விளையாட்டு தொகுப்பாளரும் கூட. உலகளாவிய முதலீட்டு இலாக்காவின் இணை உரிமையாளர். இப்போ சாட் பாக்ஸ்ல நீங்க ஷேர் பண்ணணும். இன்னைக்கு 5வது அமர்வு பிளாக் செயின் ஃபண்டமெண்டல்ஸ் பற்றிய விளக்கங்கள். இதுவரை உங்களுக்கு பிடித்திருந்தது 4 செஷனும் அப்படின்னு சொன்னா பிளஸ் கொடுங்க சாட்ல. மேற்கொண்டு புதிய தகவல்கள் உங்களுக்கு ஒவ்வொரு அமர்விலும் கிடைக்கிறது என்றால் நீங்கள் கண்டிப்பாக பிளஸ் கொடுக்க வேண்டும். மிகவும் நன்றி. 2 கூட நீங்க கொடுக்கணும். அதாவது புதிய புதிய தகவல்கள் டோக்கன்ஸை பற்றிய விளக்கங்கள் உங்களுக்கு தெரிகிறது அப்படின்னு சொன்னா 2 கொடுங்க. நன்றி. சரி, இன்னைக்கு உங்கள் ஃபீட்பேக்கிற்கு நன்றி. கிரிப்டோ யூனிட் பிளாக் செயின் பார்ட்னர் கம்பெனிஸ், மேலும் இந்த கூட்டாண்மை எப்படி கிரிப்டோ யூனிட் பிளாக் செயினில் ஆர்வத்தை அதிகரிக்கிறது, மேலும் டோக்கன் லாப அதிகரிப்பு, புதிய டோக்கன்ஸ் எப்படி உருவாக்குவது அப்படிங்கிற ஒரு 4 வழிகள், மேலும் வாடிக்கையாளர்கள், வணிகர்கள் மற்றும் முதலீட்டாளர்களின் நலன்களை இணைப்பதற்காக ஒரு தனித்துவமான திட்டம் பற்றி எப்படி உங்களுடைய குளோபல் போர்ட்போலியோவை உருவாக்குவது என்ற கூடுதல் தகவல்களும் இன்று நீங்கள் அறிய போகிறீர்கள். ஏனென்றால் அனைத்து வியாபாரிகள் மற்றும் வாடிக்கையாளர்கள் அனைவரும் இயங்கும் ஒரு இவோரிச் எக்கோசிஸ்டம்ல இன்னைக்கு விளக்கமான தகவல்கள் நாம பார்க்க போகிறோம். கவனிங்க. பிளாக் செயின் கிரிப்டோ கரன்சிஸ், இந்த வார்த்தைகளை நம்ம அடிக்கடி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்கு புரிகிறதா இந்த ப்ராசஸ் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது நம் தினசரி வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி நமக்கு புரிய வேண்டும். இப்ப உங்களுடைய மைண்ட் செட்டை இன்னுமே விரிவாக்கணும். மேலும் எவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த டெக்னாலஜி உங்களுடைய வாழ்க்கையை மாற்றப் போகிறது, நம்ம டெய்லி லைஃப்ல எப்படி ஒருங்கிணைந்து செயல்படுகிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். நண்பர்களே, நாம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். கிரிப்டோ யூனிட் பிளாக் செயின் யூஜிபே குரூப் ஏஜி நிறுவனத்தின் ஒரு பகுதியாகும். இது நம்ம எல்லாருக்குமே தெரிந்திருக்கும். யூஜிபே குரூப் ஏஜில நிறைய நிறுவனங்கள் அடங்கி உள்ளது. இப்போ என்னென்ன கம்பெனிஸ் நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படிங்கறத பத்தி நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ஏன்னா இந்த கம்பெனி பர்டிகுலரா ஒரு கோஆர்டினேஷனோட இயங்கிக் கொண்டிருக்கிறது. இது ஹோல்டிங், பல்வேறு நிறுவனங்களை கொண்ட ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்போலியோல ஒவ்வொரு பங்குதாரரும் இதில் இணைந்து சக உரிமையாளராக நம் உலகளாவிய குளோபல் போர்ட்போலியோவை மாற முடியும். வேர்ல்ட் சிஆர்யூ, அதாவது செக்யூரிட்டி டோக்கனை இப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கோம். யூஜிபே குரூப் ஏஜியின் குறிக்கோள் என்னன்னு சொன்னா புதிய பொருளாதார பரிணாம வளர்ச்சியை உருவாக்குவது. நல்லது. இப்போ நம்பகத்தன்மை அப்படிங்கிறது ஒரு பரிணாமத்துல முக்கிய பங்கு வகிக்கிறது. இப்போ ஒரு வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது அடிக்கடி மாறிக்கொண்டே வருகிறது. ஒரே நாள்ல மாற்றம் கிடையாது.
தினசரி நடக்கும் மாற்றமே ஒரு பெரிய மாற்றத்திற்கான ஒரு காரணம். திடீர்னு வந்து ஒரு தொழில்நுட்ப சிக்கல்கள் இருந்ததுனால எனக்கு வந்து ஒரு வாய்ஸ் வந்து சரியா கேட்கிறதான்னு சொல்லி ஒரு கிளாரிஃபை பண்ணிக்க வேண்டியிருந்தது. சரி, குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்போலியோவிற்கு நன்றி. ஏன்னு சொன்னா பிளாக் செயின் டெக்னாலஜிஸ் வந்து அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். இதன் மூலமாக வந்து புதிய ஒரு ஃப்ரெண்ட்லியான என்விரான்மெண்ட் மேலும் வந்து ஸ்பேஸை வந்து நம்ம உருவாக்க முடிகிறது. இது வந்து ஒரு ஆரம்பம் தான் புதிய ஒரு பொருளாதாரத்திற்கு. யூஜிபே குரூப் ஏஜி என்கிற நிறுவனம் வந்து ரெஜிஸ்டர் ஆகி இருக்கிறது சுவிட்சர்லாந்துல. இப்போ இந்த ஸ்லைட்ல நீங்க படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இதுல வந்து செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல வந்து அப்ரூவ் ஆகி இருக்கு. மேலும் இது வந்து ரெகுலேட்டர் சூப்பர்வைஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஏன்னு சொன்னா இந்த கம்பெனி வந்து ஒரு பினான்சியல் பிரமிட்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி அப்ரூவ் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு முக்கியமான மைல்ஸ்டோன். யூஜிபே குரூப் அப்படிங்கிறது ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு திட்டம். நம்ம ப்ரீவியஸ் செஷன்ஸ்ல நாம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொன்னா இது வந்து ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்த ஒரு திட்டம். வேர்ல்ட் சிஆர்யூ இன்வெஸ்ட்மெண்ட் டோக்கன்ஸ் வந்து இன்னைக்கு விற்பனை நடந்து கொண்டிருக்கிறது. எந்த ஒரு நபரும் வந்து சக உரிமையாளராக மாற வேண்டும் குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்போலியோல அப்படின்னு சொன்னா நிறைய செக்டார்ஸ் வந்து இதுல இன்க்ளூட் ஆகி இருக்கு. தங்க சுரங்கம், கிட் மாவெல், திரைப்படம் தயாரித்தல், பசால்ட் தொழில்நுட்பம், வந்தேகா வைர உற்பத்தி, மேலும் வந்து 100 பேக்கேஜை கொண்ட ஷேர்ஸ் மற்றும் 100 கிரிப்டோ கரன்சிஸ் உள்ள கருவிகளும் வந்து இதில் அடக்கம். இது வந்து ரியல் எஸ்டேட் துறைகள் மேலும் பல்வேறு திட்டங்கள் எல்லாமே வந்து அடங்கி இருக்கிறது. இதுல வந்து நம்ம சிலவற்றை பார்க்க போகிறோம். குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்போலியோல நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. அதுல வந்து முக்கியமான தகவல்களை நான் இப்ப சொல்ல போறேன். நன்றி. இப்ப வந்து நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா கிரிப்டோ யூனிட் பிளாக் செயினுக்கு டைரக்ட் லிங்கேஜ் இருக்கும் கம்பெனிஸ் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்போலியோலயும் இது இன்க்ளூட் ஆகி இருக்கு. கிரிப்டோ யூனிட் டோக்கன்ஸ் இதனுடைய ப்ரமோஷன் வந்து எப்படி இருக்கு, மேலும் வந்து அதனுடைய ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நாம இன்னைக்கு விளக்கமா பார்க்க போகிறோம். யூஜிபே குரூப் அப்படிங்கிறது எக்ஸ்க்ளூசிவ் டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்காங்க வேர்ல்ட் சிஆர்யூ டோக்கன்ஸ் விற்பனை செய்வதில். மேலும் வந்து குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்போலியோவுடைய டர்ன் ஓவரும் இதுல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ இன்னொரு ப்ராஜெக்ட் இருக்கு, கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் யூனிடெக்ஸ் NDE குளோபல் யூனிட் பே. இது வந்து குளோபல் பேமெண்ட் சிஸ்டம். அகாடமி ஆஃப் பிரைவேட் இன்வெஸ்டர் தனியார் முதலீட்டாளர் கலைக்கூடம். இது வந்து ஒரு ஸ்பெக்ட்ரம் ஆஃப் எஜுகேஷன் மேலும் வந்து ட்ரைனிங்ஸ் நிதி கல்வியில. இது வந்து ஒரு பணியிடம் மேலும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கன்சல்டன்ட் ஆக்குபேஷனல் குவாலிஃபிகேஷன் மூலமாக ப்ரொஃபஷனலாக எப்படி மாறுவது அப்படின்னு சொல்லி யூனிவர்சிட்டி எஜுகேஷன் வந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த கம்பெனிஸ் வந்து எப்படி கிரிப்டோ யூனிட் பிளாக் செயினோட லிங்க் ஆகி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இப்ப வந்து பிளாக் செயின் கிரிப்டோ யூனிட் டோக்கன்ஸ் வந்து இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வந்து நாம சேல் பண்ணலாம் மேலும் வந்து வாங்கலாம் யூனிடெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச்ல. இப்போ ஒரு கேள்வி வந்து வந்துட்டு இருக்கு, ஒரு கம்பெனி முக்கியமான கம்பெனி வந்து மிஸ் ஆகி இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நான் வந்து கண்டிப்பா அதை பற்றி பிறகு சொல்கிறேன்.
இப்ப வந்து யூனிடெக்ஸ் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் பரிமாற்றம். Unitex Exchange number 1 in STO. Session 1ல வந்து நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா STO tokens அப்படிங்கிறது security tokens. அது வந்து digital shares. மேலும் இந்த security shares Unitex number 1 வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்தை பிடிக்க காத்திருக்கிறது. இது வந்து இன்னுமே பிரபலமாக கூடும். எப்படி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நாம பார்க்க போகிறோம். முக்கிய குறிக்கோள் யூனிடெக்ஸ் கிரிப்டோ பரிமாற்றத்துல ப்ராஜெக்ட்ஸ வந்து கொடுத்து கொண்டிருக்கும். ஏன்னா இப்போ சொத்துக்களை வந்து டோக்கனைஸ் செய்ய விரும்பும் திட்டங்களை வழங்குகிறது. இப்போ சட்டப்பூர்வமாக செயல்படும் வர்த்தக தளமும் கூட. யூனிடெக்ஸ்ல வந்து ரெஜிஸ்டர் ஆகி இருக்கு எஸ்டோனியால. சேவைகளை தொடர்ச்சியாக கொடுக்கிறது. மேலும் வந்து முக்கியமான தகவல் என்னன்னு சொன்னா யூனிடெக்ஸ்ல கிரிப்டோ யூனிட் பிளாக் செயினோட ஒருங்கிணைந்திருக்கிறது. அதை பற்றி கூட நாம டிஸ்கஸ் பண்ண போறோம். யூஜி பே குரூப் ஏஜி இஷ்யூ பண்ணுகிறது இந்த டோக்கன்ஸ். ஆனா அதே மாதிரி ஒரு வாய்ப்புகள் வந்து நிறைய கம்பெனிஸ்க்கும் கொடுக்கிறது, மேலும் தனிநபர்களுக்கும் கொடுக்கிறது டோக்கன்ஸை வந்து இஷ்யூ பண்றதுக்கு. இது வந்து ஒரு வாய்ப்பை கொடுக்கிறது. எப்படின்னு சொன்னா கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச்ல பரிமாற்றம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பும் அளிக்கிறது. யூனிடெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச்ல நிறைய விதமான டோக்கன்ஸ் வந்து கிடைக்கிறது. மிக முக்கியமான டோக்கன்ஸ் வந்து கிரிப்டோ யூனிட் பிளாக் செயின் டோக்கன்ஸ். நமக்கு தெரியும் வேர்ல்ட் சிஆர்யூ, சிஆர்யூ, யூஎன்டிபி அண்ட் யூஎஸ்டியூ அப்படிங்கிறது தான் 4 விதமான முக்கியமான டோக்கன்ஸ். இப்ப யூனிடெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச்ல இந்த 4 டோக்கன்ஸும் அவைலபிளாக இருக்கிறது. இது வந்து எக்ஸ்சேஞ்ச், யூனிடெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து இப்படித்தான் நீங்கள் பார்க்க முடியும். இந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து மிகவும் இளமையான ஒரு எக்ஸ்சேஞ்ச். ஏன்னா இப்ப ரீசெண்டா தான் லான்ச் ஆகி இருக்கு. மார்ச் 2021ல இருந்து ஃபங்க்ஷனலா இருக்கு. இது வந்து ஒரு சேல்ஸ் வால்யூம் வந்து $160 மில்லியன் வந்து ரீச் ஆகி இருக்கு. இந்த அளவுக்கு வந்து ஆபரேஷனலா இருக்கு இந்த மாதம். இந்த எக்ஸ்சேஞ்சை பற்றி சொல்ல வேண்டும் அப்படின்னா புதிய நபர்கள் மேலும் வந்து பங்குதாரர்கள் யாரெல்லாம் நம்ம பயிற்சிகளை வந்து பெறுகிறார்களோ அவர்களுக்கு புரிந்திருக்கும். மேலும் வந்து அவர்கள் பார்க்க தவறிவிட்டால் கூட ரெக்கார்டிங் வந்து திரும்பவும் பார்க்க முடியும். இது வந்து மிகவும் முக்கியமான தகவல். ஏன்னு சொன்னா இந்த டோக்கன்ஸ் வந்து நீங்க வாங்கலாம். ஏர்லி ஸ்டேஜ்ல ஒரு நல்ல தள்ளுபடி கிடைக்கிறது. இப்போ டிஸ்கவுண்ட் இருக்கிறப்ப நாம வாங்கினோம்னு சொன்னா ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது. ஏன்னு சொன்னா வேர்ல்ட் சிஆர்யூ 500% வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறது. சில பேர் வந்து ஒரு டோக்கன்ஸ்லாம் கூட கிஃப்டா நமக்கு கிடைத்திருக்கிறது. மேலும் வந்து கேபிட்டல்ல வந்து ஒரு 500% கூட ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஆகையால் அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா இந்த டோக்கனுடைய வேல்யூ தெரியாம இதை வந்து சேல் பண்ணணும்னு சொல்லி திட்டமிடுகிறார்கள். இப்போ பொருளாதார நிதி கல்வி பெற்றவர்கள் யாருமே இந்த இளமையான ஒரு எக்ஸ்சேஞ்ச்ல இவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த மேலும் வந்து ப்ராமிசிங் பிசினஸ்ல இந்த அளவுக்கு ஒரு குறைவான விலையில் வந்து
விற்க மாட்டார்கள். ஏன் சொன்னா அன்ஃப்ரோசன் எக்ஸ்சேஞ்ச்ல சில பேர் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. நான் உதாரணத்திற்கு சொல்கிறேன். ஏன்னா சில பார்ட்னர்ஸ் வந்து என்கிட்ட அடிக்கடி கேட்கிற கேள்வி என்னன்னு சொன்னா, வேர்ல்ட் சிஆர்யூ மற்றும் சிஆர்யூவின் மதிப்பீடு என்ன, மேலும் வந்து டோக்கன்ஸ் வந்து எப்போ நம்ம சேல் பண்ணலாம், எப்போ வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சரி, இந்த क्वेश्चन வந்து உங்களுக்கும் ஒரு ஆர்வம் மிகுந்த ஒரு கேள்வியாக இருக்கிறதுன்னு சொன்னா 5 கொடுங்க chat விண்டோல. சரி, இது வந்து அடிக்கடி கேட்கும் கேள்வி. இப்ப இன்னொரு நபர் என்ன கேட்டுக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, கன்வர்ஷன் பண்ணாம விட்டுட்டேன், ஆனா வந்து நான் இப்ப என்ன பண்றது, ஏன்னா நிறைய மக்கள் வந்து இதை வாங்கி கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. நடுவுல வந்து இந்த கேள்வி வருவதால் நான் வந்து சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் உள்ளது. 3 காரணம் உள்ளன. முதல் காரணம், இந்த டோக்கன் சிஆர்யூ டோக்கன்ஸ் யூனிடெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச்ல நாம பரிமாற்றம் செய்யும் பொழுது அன்ஃப்ரோசன், அதாவது லிக்விட் அப்படின்னு சொல்லி அர்த்தம், ஆக்சசபிளா இருக்கு. எந்த நேரத்திலும் நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம், பியர் டு பியர் வந்து பரிமாற்றம் செய்ய முடியும். இது வந்து ஃப்ரீயாக இருக்கிறது, உங்களுடைய செல்லிங்க்கு ரெடியாக இருக்கிறது, டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு தயாராக உள்ளது. அடுத்தது இன்னொரு ஆஸ்பெக்ட் என்னன்னு பார்த்தா, அன்ஃப்ரோசன் ஸ்டேட்ல நமக்கு மைனிங் பண்ண முடியும் ஸ்டேக்கிங் மூலமாக. அதாவது சிஆர்யூ வந்து யூஎன்டிபிக்காக ஸ்டேக் பண்ணி அதன் மூலமாக ஒவ்வொரு செகண்டும் நமக்கு ஒரு ஏர்னிங் வரும் யூஎன்டிபில. அப்போ அன்ஃப்ரோசன் சிஆர்யூவை ஸ்டேக் பண்ணி யூஎன்டிபியை ஏர்ன் பண்ண முடியும். இன்னொரு முக்கியமான ஆஸ்பெக்ட் என்னன்னு சொன்னா, 3 வருடம் கழித்து உங்களுக்கு, அதாவது 3 வருடம் கழித்து ஒரு 1 month and a half அப்படின்னு சொல்லி ஒரு டைம் பீரியட் கிடைக்கும். அதாவது சிஆர்யூவை வேர்ல்ட் சிஆர்யூவை கன்வெர்ட் பண்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு. இப்போ 2021ல கன்வெர்ட் பண்ணவங்க அப்ப வந்து ஒரு குறைவான விலையில் வந்து கன்வெர்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா இப்ப வந்து கன்வர்ஷன் ரேட் மிகவும் அதிகமாக இருக்கிறது. இப்போ சிஆர்யூ டோக்கன்ஸ் நீங்க கன்வெர்ட் பண்ணல அப்படின்னு சொன்னா, மேலும் வந்து யூனிடெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச்ல வாங்கி இருக்கீங்க அப்படிங்கிறப்போ நீங்க என்ன பண்ணலாம், ஸ்டேக் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும் சொன்னா, இந்த 3 வருடத்தில் ஒரு நல்ல யூஎன்டிபிஸ் வந்து ஜெனரேட் ஆகும், நல்ல தொகை வந்து நிறைய யூஎன்டிபி ஜெனரேட் ஆகும். அப்ப வந்து இந்த யூஎன்டிபிய 3 வருடம் கழித்து இப்ப வந்து இதன் கூட சேர்ந்து நீங்க வேர்ல்ட் சிஆர்யூவா கன்வெர்ட் பண்ணிக்கலாம், அதாவது மிஸ் பண்ணி இருந்தவங்க மட்டும். அப்போ போர்ட்போலியோ என்ன ஆகும்னு சொன்னா, நிறைய கம்பெனிஸ் வந்து நம்ம போர்ட்போலியோல ஆட் ஆகிறப்போ ஒவ்வொரு சிஆர்யூ மற்றும் வேர்ல்ட் சிஆர்யூ டோக்கன்ஸ் வந்து ஒரு நல்ல வருமானத்தை நமக்கு கொடுக்கும். அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், லாபம் வந்து அதிகரிக்கும். ஏன்னு சொன்னா நிறைய நிறுவனங்கள் வந்து குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்போலியோல 3 வருடத்தில் ஆட் ஆகும். ஆகையால் சிஆர்யூவை WCRயூவா மாற்றலன்னு சொன்னா நீங்க அதற்கு பிறகு கூட மாற்றிக்கொள்ளலாம். அப்போ நமக்கு பிட்காயின் அளவுக்கு இப்போ 2011ல வந்து $1 இருந்தது. இப்போ பிட்காயினோட 3 to 7 வருடத்திற்குள் எப்படி அவங்க வந்து அக்ரி கூட பண்ண மாட்டேங்கிறாங்க சேல் பண்றதுக்கு, அந்த அளவுக்கு வந்து ஒரு டோக்கனோட பிரைஸ் வந்து அதிகரித்திருக்கிறது. இப்ப வந்து சிஆர்யூஸ் ப்ராசனா இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க வந்து ஒவ்வொரு மாதம் அல்லது 10 நாட்களுக்கு ஒரு முறை
CRU வந்து அன்ஃப்ரோசன் ஆகும். அப்ப நீங்க ஸ்டேக் பண்ணணும் UNTV-க்காக. பிறகு வந்து அந்த CRU வந்து வேர்ல்ட் CRU-வா கன்வெர்ட் செய்ய முடியும். இந்த பீரியட் கன்வர்ஷனுக்காக இது வந்து ஒரு பிரிவிலேஜ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கீழே இருக்கு. 1 month and a half. நல்லது. இப்போ இந்த ஆஸ்பெக்ட் நான் சொன்னது வந்து க்ளோஸ்ட் மீட்டிங் அப்போ நீங்க கவனிச்சிருப்பீங்க. நிறைய வருமானம் பற்றிய தகவல்கள் வந்து நமக்கு கிடைத்தது. எப்பயுமே க்ளோஸ்ட் மீட்டிங் நீங்க வந்து அட்டெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏன்னு சொன்னா ஒவ்வொரு 2வது சனிக்கிழமை ரகசியங்கள் உங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படும். மிகவும் நன்றி. இப்போ ஹிண்ட்ஸ் கொடுத்ததுக்கு நான் நம்புறேன். யூனிடெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பற்றிய தகவல்கள் அனைத்தையும் வந்து நான் இதுவரை உங்களிடம் நன்றாக பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நம்புகிறேன். மேலும் முக்கிய தகவல், ஒரு நல்ல தகவலும் கூட இப்பொழுது நான் ஷேர் செய்ய போகிறேன். சரி, நம்ம வந்து அடுத்த ஸ்லைடு கண்டினியூ பண்ணலாம். யூனிடெக்ஸ் எக்ஸ்சேஞ்சோட நன்மைகள் வந்து உங்களுக்கு புரிந்திருக்கிறது. இப்போ ஹோல்டர்ஸ் மேலும் வந்து ட்ரேடர்ஸ் யூனிடெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச்ல வந்து ஹோல்டர்ஸா இருக்காங்க. அப்படிங்கிறப்போ இந்த டோக்கன்ஸ் வந்து அவர்களுக்காக என்ன கொடுக்கும் அப்படின்னு சொன்னா, உதாரணத்திற்கு யூனிடெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச்ல UNTV கிடைத்தது அப்படின்னு சொன்னா நீங்க வந்து CPU, RAM, நெட் பற்றிய விவரங்கள் வந்து நம்ம முந்தைய செஷன்ல டிஸ்கஸ் பண்ணோம். சில பேர் வந்து ஸ்டேக் பண்ணாம ட்ரேட் பண்ணணும்னு சொல்லி நினைப்பார்கள். அவர்களுக்காக நான் என்ன நம்புறேன்னு சொன்னா, இப்ப வந்து ட்ரேடிங்ல ஒரு புதிய நபர் அப்படிங்கிறப்போ யூனிடெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச்ல குறைந்தது ஒரு வருமானமாவது எனக்கு கிடைத்தது. அப்போ நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன் அப்படின்னா, நிறைய ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் மேலும் வந்து பிகினர்ஸா இருக்கிறவங்க எல்லாருக்குமே என்னை விட அதிக அளவில் வந்து ட்ரேடிங் தெரிந்திருக்கிறது. அதாவது சில பேருக்கு வந்து ரொம்ப ஒரு ட்ரேடிங்ல வந்து ரகசியங்கள் எப்படி கையாள்வது அப்படிங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கு ரொம்ப அதிகமான அளவில். அப்போ சப்ஸ்டான்ஷியலா வந்து அதிகரிக்கிறாங்க இந்த முதலீட்டை. அப்போ நீங்க என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா, சில பேர் வந்து சேல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறப்போ டோக்கன் ஹோல்டர்ஸ் இன்னுமே அதிகமான டோக்கன்ஸை வந்து வாங்கணும்னு சொல்லி கூட நினைக்கிறார்கள். கிரிப்டோ யூனிட், பிளாக் செயின் மற்றும் யூனிடெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச்ல உங்களுடைய டோக்கன்ஸை தவிர நிறைய டோக்கன்ஸ் வந்து கிஃப்டாக கூட கிடைத்திருக்கிறது. அந்த கிஃப்ட சில பேர் சேல் பண்றப்போ எக்ஸ்சேஞ்ச்ல வந்து வாங்குறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க வந்து ஸ்டேக் பண்ணுங்க பிளாக் செயின்ல, உங்களுடைய அடிஷனல் இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். இதன் மூலமாக ஒரு இன்கம் வந்து ஜெனரேட் ஆகுது, மைனிங்னாலையும் கூட ஸ்டேக்கிங்னாலையும். சரி, இன்னைக்கு வந்து அடுத்த பகுதி இன்றைய அமர்வு. இதுல வந்து டிஜிட்டல் குவாரண்டிஸ் அல்லது டிஜிட்டல் எவல்யூஷனை பற்றி தான் நான் சொல்ல போறேன். இன்னுமே ஒரு அதிகமான தகவல்கள் வந்து கம்பெனியை பற்றிய அனைத்து செய்திகளும் எனக்கு வேணும்னு சொல்லி நான் எப்பயுமே கற்றுக்கொண்டிருக்கிறேன். இட்டாலியன்ஸ் மேலும் இட்டலியில வந்து யாரெல்லாம் என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார்களோ உலக அளவில் வந்து எல்லா மக்களும் ரெக்கார்டிங்ஸையும் கவனிக்க வேண்டும். ஏன்னா ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம்.
இன்னைக்கு நம்ம கம்பெனி நிறைய வாய்ப்புகளை வந்து நிறைய மக்களுக்கு, உலக மக்கள் அனைவருக்கும் வழங்குகிறது. நானும் எக்ஸைட்டடா இருக்கேன். மேலும் வந்து ப்ரீவியஸ் செஷன்ல நியூ டிஜிட்டல் எவல்யூஷன்ல ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொன்னா என்னன்னு சொல்லி விளக்கம் கொடுத்தார். இப்போ கிரிப்டோ யூனிட் பிளாக் செயின்ல ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ் வந்து இன்கார்பரேட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒருங்கிணைந்து செயல்படுத்தப்படும் புதிய டிஜிட்டல் கேரண்டிஸ் மூலமாக. இப்போ அடுத்த ஸ்லைடுக்கு போலாம். NDE வந்து நிறைய வாய்ப்புகளை கொடுக்கிறது. முதல் வாய்ப்பு என்னன்னு சொன்னா பயிற்சி. டிஜிட்டல் டெக்னாலஜிஸ்ல 2 லைசன்ஸ் இருக்கு, லைசன்ஸ் A அண்ட் லைசன்ஸ் M. இது வந்து தனிநபர்களுக்கான லைசன்ஸ். மேலும் வந்து பிசினஸ் ஓனர்ஸ், கார்பரேஷன்ஸ், மேலும் ஹோல்டிங்ஸ்க்கும் பயிற்சிகள் உள்ளன. ப்ரொஃபஷனல் பயிற்சி, எப்படி வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் கிரியேட் பண்றது பிளாக் செயின்ல, மேலும் ஒரு ஆட்டோமேட்டிக் கேரண்டியை வந்து எப்படி தனிநபர் பெறுவது, மேலும் பல்வேறு வியாபாரங்களுக்கும் எவ்வாறு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் உதவி செய்கிறது என்பதும், நம்ம நிறைய ஃபார்மேட்ஸ் வந்து அடங்கி இருக்கிறது. ஏன்னு சொன்னா கஸ்டமர் டு கஸ்டமர், பிசினஸ் டு பிசினஸ், மேலும் வந்து பிசினஸ் டு கஸ்டமர், கஸ்டமர் டு கஸ்டமர்ங்கிறப்ப பியர் டு பியர். இதுல வந்து நிறுவனங்களுக்கு இடையே அப்படிங்கிறது B2B, நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்களுக்கு இடையேங்கிறது பிசினஸ் டு கஸ்டமர், நிறுவனங்கள் மற்றும் பேங்க்ஸ், அப்புறம் வந்து நிதி சார்ந்த துறைகளுக்கும் கூட இது வழங்கப்படும். பாதுகாப்பு பரிமாற்றங்களின் பரிணாமம் கவனிங்க. இப்போ பரிணாமம் அப்படிங்கிறது வந்து டிரான்சாக்ஷன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது, முன்னாடி வந்து எப்படி பரிமாற்றங்கள் நடந்தன. சில சமயம் வந்து சில அக்ரிமெண்ட்ஸ் வந்து நம்ம அக்ரி பண்ண வேண்டி இருந்தது. இப்ப வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணி ஆரம்பத்துல வந்து ஒரு அப்ரூவல் பண்றதுக்காக நடந்தது. இந்த எல்லா பரிமாற்றங்களுமே பிறகு வந்து சரியான ஒரு நிலையில வந்து வந்ததான்னு சொன்னா அது வந்து பதில் சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னா ஒரு கொலாட்ரல் வந்து இல்லாம இருந்தது. அது வந்து பேங்க் மூலமாக தான் பரிமாற்றங்கள் நடந்தது. இப்போ அவர்கள் வந்து அறிமுகப்படுத்திக் கொள்கிறார்கள்னு சொன்னா ஹேண்ட் ஷேக் பண்ணி அல்லது ஒரு கிரீட்டிங்ஸ் நல்வாழ்த்துக்கள் மூலமாக அவர்கள் வந்து அறிமுகப்படுத்திக் கொள்வார்கள். ஆனா பரிமாற்றங்கள் நடந்துதான் பார்க்கும் பொழுது வந்து பேங்கிங் மேலும் கொலாட்ரல் வந்து தேவையா இருக்கு. இப்போ ஒரு வீடு வாங்குகிறீர்கள், மேலும் வந்து வியாபாரம் செய்கிறீர்கள் அல்லது கார் வாங்குவது, எதுவாக இருந்தாலும் சரி, டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு பரிணாமம் மூலமாக முன்னேற்றம் அடைந்துள்ளது. இந்த பரிமாற்றங்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கிறதா அப்படிங்கிறது வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ் மேலும் வந்து கிரிப்டோ மூலதனம் மூலமாக பிளாக் செயின் டெக்னாலஜிஸ்ல வந்து முடிவடைந்திருக்கிறது. ஏன்னு சொன்னா அது வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பொறுத்து ஆட்டோமேட்டிக்கா வந்து நமக்கு தெரிந்து விடுகிறது. ஏன்னு சொன்னா ஒரு நல்ல ரெப்புடேஷன், ஒரு நல்ல பெயர் வேண்டும் அப்படின்னு சொன்னா இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மூலமாக நிகழ்கிறது. இது வந்து செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம், ஒரு ப்ரொசீஜர் மூலமாக. இதுதான் வந்து முக்கியமான ஒரு தகவல். அப்போ அப்ளிகேஷன் ஆஃப் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் என்னென்னலாம் நம்ம உபயோகப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். பிளாக் செயின்க்கு அப்படின்னு சொல்லி அதனுடைய தனிப்பட்ட கேரண்டிஸும் கரன்சிஸும் உள்ளது. அதாவது பிளாக் செயினுக்குன்னு ஒரு கரன்சி இருக்கு. இந்த இடத்துல எல்லாமே வந்து ஒரு டிஜிட்டல் அசெட்டை ஒரு டோக்கன்ஸா தான் பயன்படுத்துறோம். இப்போ
இந்த இடத்துல நம்ம டிஜிட்டல் உத்தரவாதம் பாத்தீங்கன்னா இந்த டோக்கன்ஸை பயன்படுத்துவோம். இந்த டோக்கன் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா CRU, வேர்ல்ட் CRU, UNTB, USDU. இந்த எல்லா டோக்கன்ஸையும் பயன்படுத்தி இந்த டோக்கன்ஸ் இருக்கிறதுனாலதான் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் உடைய பேக்கப்பாக இந்த டோக்கன்ஸ் வந்து செயல்படும். இப்ப அதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கலாம். நான் யூரோப் போறேன். சில USD அதாவது US டாலர் என்னுடைய பர்ஸ் வச்சுட்டு நான் கொண்டு போறேன். அங்க நான் போய் ஏதாவது வாங்கும் போது பேமெண்ட் பண்றேன். அது பேமெண்ட் பண்ணும் போது என்னுடைய US டாலர்ஸ் எல்லா இடத்துலயுமே வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்போ சொல்றாங்க எனக்கு யூரோப்ல யூரோ தான் கரன்சி அப்படின்னு வந்து என்கிட்ட சொல்றாங்க. ஆமா, யூரோப்ல பாத்தீங்கன்னா யூரோ தான் பயன்படுத்துவாங்க. அப்போ நம்ம வந்து ஒரு ஆச்சரியத்தோட வந்து எனக்கு இருந்தது. அப்போ US டாலர்ஸ் அவங்க வாங்காத போது இதை ஏன் நான் இங்க சொல்றேன்? அதுக்கான பதிலையும் வந்து கீழே ஒருத்தவங்க கொடுக்குறாங்க சாட்ல. அதாவது யூரோ தவிர மத்த கரன்சி பயன்படுத்துறது கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் அவங்களுக்கான தனித்துவம் இருக்கும். US போய் நீங்க யூரோவும் கொடுக்க முடியாது பெரும்பாலான இடத்துல. அப்போ யூரோ, டாலர் அப்படின்ற பாப்புலர் கரன்சிஸ்லாம் கூட பிரிட்டிஷ் பவுண்ட்ஸ் கூட இருக்கு. இது எல்லாம் இருந்தும் கூட நீங்க எங்க போனாலும் சரி, எந்த நாட்டுக்கு போனாலும் சரி, அந்த நாட்டுல இருக்கிற உடைய கரன்சியை தான் பயன்படுத்துவாங்க. அதே மாதிரிதான் பிளாக் செயின்ல நீங்க ஸ்மார்ட் கான்ட்ராக்டை பயன்படுத்தணும், டிஜிட்டல் கேரண்டிஸை பயன்படுத்தணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா பிளாக் செயினுக்குன்னு அவங்களுக்கு ஒரு கரன்சி இருக்கு. அப்போ அந்த டோக்கன்ஸ் தான் அந்த கரன்சி. அப்போ இது உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படிதான் இந்த இடத்துல வந்து நம்மளுடைய வாலெட் வந்து வேலை செய்யும். இப்போ நம்ம எப்படி இத டிஜிட்டல் கேரண்டியை பயன்படுத்துறது அப்படின்றத பார்ப்போம். அதுவும் ஒரு சாதாரணமான ஒரு எடுத்துக்காட்டோட. எனக்கு தெரியும் நிறைய பேர் இந்த உலகத்துல இந்த லாக்டவுன்னால அவர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்களுக்குன்னு ஒரு வீடு, அவர்களுக்குன்னு ஒரு இடம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ டிஜிட்டல் கேரண்டிஸ் இந்த இடத்துல எப்படி பயன்படுத்த முடியும்? அதாவது ஒரு அபார்ட்மெண்ட்டை ரெண்ட் பண்றதுக்கும் ஒரு வீடு ரெண்ட் பண்றதுக்கும், ரெண்டிங்க்கு மட்டும் இல்லாம மத்த எடுத்துக்காட்டுகளையும் நம்ம இங்க பார்க்கலாம். சரி, இப்போ ஒருத்தர் வந்து ஒரு அபார்ட்மெண்ட் ரெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா, வாடகைக்கு எடுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா என்ன தேவை? எதிர்காலத்துல டிஜிட்டல் கேரண்டிஸ் வந்து உலகத்துல இருக்க நிறைய பேர் பயன்படுத்த முடியும். நீங்க உங்க டோக்கனை வந்து இந்த இடத்துல இணையா வைக்கலாம், கொலாட்ரலாக. இப்ப பாத்தீங்கன்னா CRU, UNTB, USDU, WCRU இது எல்லாம் இதுல ஒரு பகுதியை மட்டும் உங்களுக்கு ஒரு இன்கம் வரும். அந்த இன்கம்ல இருந்து நீங்க ரெண்ட் பே பண்ணலாம். அதாவது என்ன டோக்கன் வந்து நமக்கு ஆல்ரெடி ஒரு இன்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத நீங்க சாட்ல கொடுங்க. எந்த டோக்கன் இப்ப நமக்கு இன்கம் வந்து ஆல்ரெடி கொடுக்குது அப்படின்றத நீங்க சாட்ல கொடுங்க. வேர்ல்ட் CRU, இன்னும் வேற டோக்கன்ஸும் நம்ம கிட்ட இருக்கிறது. USDU சில பேர் சொல்றாங்க, UNTB சொல்றாங்க, CRU, UNTB சொல்றாங்க. அது மாதிரி நிறைய வேற வேற பதில்கள் கொடுக்குறாங்க. அதாவது ஆல்ரெடி வந்து நமக்கு இன்கம் வந்துகிட்டு இருக்கு,
USDல இருந்து உங்களுக்கு இன்கம் வரல. சில பேர் சரியாக பதில் சொல்லியிருக்கீங்க. ஆமா, CRU WCRU தான் நமக்கு இப்ப இன்கம் தர்றாங்க. அதுதான் UNTB. UNTBயும் இன்கம் தரும். ஆனா அது உங்களுக்கு எப்படி அப்படின்றத பார்க்கணும். இப்போ நான் வந்து 2 டோக்கனை பத்தி பேசிட்டு இருந்தது பாத்தீங்கன்னா CRUவும் WCRUவும் தான். இப்போ நீங்க ஒரு அபார்ட்மெண்ட்டை ரெண்ட் எடுக்க போறீங்க. அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லேண்ட்லார்டோட நீங்க ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ஒரு கையெழுத்து போட வேண்டியதாக இருக்கும். அந்த இடத்துல நீங்க உங்க டோக்கனை வந்து கேரண்டிக்காக கொடுக்கலாம். அது மூலியமா அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல உங்களுடைய ரேட்டிங் பார்ப்பாங்க. அது மூலியமா உங்களுக்கு கேரண்டி கிடைக்கும். இரண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு டோக்கன்ஸ் வந்து நீங்க வைக்கிறீங்க அப்படின்றத சாஃப்ட்வேர் டிசைட் பண்ணும். இல்லைன்னா அந்த இடத்துல டிஜிட்டல் மேனேஜர் அப்படின்றவங்க வந்து டிசைட் பண்ணுவாங்க. எவ்வளவு டோக்கன்ஸ் கொலாட்ரலாக வைத்தால் உங்களுக்கு இந்த இன்கம் வரும் அப்படின்றத சொல்லுவாங்க. ஆனா அந்த டோக்கன்ஸ் எல்லாம் பிளாக் செயின்ல ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மூலியமாக ஃப்ரோசன்ல இருக்கும். அந்த டோக்கன் வந்து ஃப்ரோசன்ல இருந்தாலும் கூட உங்களுக்கு ஒரு இன்கம் வந்து கிரியேட் ஆயிட்டு இருக்கும். நான் இப்ப CRUவையும் WCRUவையும் பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த இன்கம் எடுத்துட்டு உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதற்கு தகுந்தாற்போல் நீங்க பயன்படுத்திக்கலாம். அதே நேரத்துல உங்களுடைய ரெண்ட்டுக்கு பே பண்றதுக்கான இன்கம் இருக்கு, பே பண்ணிக்கலாம். இதுல இருந்து லாபத்தையும் சம்பாதிக்கலாம். இன்னொரு விஷயம் நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா டோக்கனுடைய விலை வந்து வளரும். ஏன்னா நீங்க டோக்கனை இணையா வைக்கும் போது டிஜிட்டல் கேரண்டியோட விலையும் வந்து உயர்ந்துகிட்டு தான் இருக்கும். அப்போ அதனால அந்த டோக்கனை வாங்கி கொலாட்ரலா உங்களுக்கு ரெண்ட் கொடுக்கறதுக்கு முன் வருவாங்க. அப்போ அந்த டோக்கனுடைய லாபமும் இன்க்ரீஸ் ஆகுறனால அந்த கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் வந்து ஒவ்வொரு அரை வருடத்துக்கு ரிவைஸ் பண்ணப்படும். அதாவது எதுக்கு ரிவைஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட டோக்கன் வந்து கொலாட்ரலா பயன்படுத்திருப்பீங்க. ஆறு மாதம் கழித்து உங்களுடைய டோக்கனுடைய விலை ஏறி இருக்கும் போது உங்களுக்கு அதுல இருந்து கொஞ்சமான டோக்கன் மட்டும் கொலாட்ரலா வைத்தால் உங்களுக்கு அந்த பணம் வரும் அப்படின்னு தெரிஞ்சா நீங்க அந்த கான்ட்ராக்டை ரிவைஸ் பண்ணி கொஞ்சம் டோக்கனை வெளியே எடுத்துட்டு கொஞ்சம் டோக்கனை மட்டும் கொலாட்ரலா கொடுக்கலாம். எதிர்காலத்துல இது மூலியமா நீங்க ஒரு அபார்ட்மெண்ட் கூட வாங்குற மாதிரியான இடத்துல வரும். அதாவது உடனே இல்ல, பொறுமையா நடக்கும். இன்னொரு லேண்ட்லார்டுக்கு உள்ள அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த புது விதமான பேமெண்ட். இது மூலியமா நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா புது கிளைண்ட்ஸ் வருவாங்க. இதுதான் கம்பேட்டிட்டிவ் அட்வான்டேஜ். இப்போ நீங்க ஒரு மார்க்கெட்ல ஒரு முக்கியமான ஒரு ப்ராடக்ட் வருது அப்படின்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க முதல்ல கூட பயன்படுத்துற மாதிரி வரலாம். அப்போ நீங்க ஒரு பிசினஸ் ஓனரா உங்களுக்கு நிறைய கிளைண்ட்ஸ் வந்து உருவாகுவாங்க. இரண்டாவது அட்வான்டேஜ் என்ன இருக்கும் லேண்ட்லார்டுக்குன்னு பாத்தீங்கன்னா கேரண்டி, காம்பன்சேஷன் கேரண்டி அப்படின்றது கிடைக்கும். அதாவது சில நேரத்துல வாடகைக்கு இருக்கிறவர்கள் வந்து விட்டுட்டு போயிடுவாங்க சில பொருட்களை எடுத்துட்டு. அப்போ நீங்க அந்த அபார்ட்மெண்ட் வந்து டேமேஜா இருக்கு அப்படின்றத பாப்பீங்க. அப்போ இந்த இடத்துல லேண்ட்லார்ட் கிட்ட அவர்களுடைய டோக்கன்ஸ் வந்து கொலாட்ரலாக இருக்கும். அப்ப அதன் மூலியமா அவங்க பயன்படுத்திக்கலாம். அதே நேரத்துல டோக்கன்ஸ் உடைய விலை ஏறும் சொல்லி இருக்கிறனால லேண்ட்லார்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டோக்கன்ஸ் வந்து
அவங்க வச்சுக்குவாங்க அந்த ரெண்ட் பீப்புள்ஸ் வந்து கொடுக்கல அப்படின்னா. அப்போ இதுதான் நமக்கு இருக்கிற சினாரியோஸ். அதாவது நிறைய கமர்ஷியல் டிரான்சாக்ஷன் இருக்கு. அது எப்பவுமே நடக்குமா அப்படின்னு பார்த்தா நடக்காது. ஏன்னா யாராவது அந்த ட்ரேடர் வந்து பொருளை வந்து கொடுத்தாதான் வந்து நடக்கும். ஒருத்தர் செஞ்சா ஒருத்தரால செய்ய முடியாத மாதிரி இருக்கும். அதாவது இந்த மாதிரி பிரச்சனைகள் எங்கெல்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கடல்ல வந்து பொருட்களை மாத்துவாங்க, டிரான்ஸ்போர்டேஷன்ஸ். அப்போ இங்க வந்து டேர்ம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது எல்லாமே வந்து பிளாக் செயின்ல எழுதப்பட்டிருக்கும் ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்டா. இதுல வந்து உங்களுக்கு கேரண்டிஸ் என்ன கொடுக்கப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டீல் வந்து உங்க 2 பேருக்குமே நடக்கும் அப்படின்றதுக்கான ஒரு அத்தாட்சி கிடைச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பிசினஸ் ஓனருக்கு அந்தந்த பொருள் போகும். அப்போ இது மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்போது ஆண்டர்பிரனர் பிசினஸ் ஓனர் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா சாட்ல 3 கொடுங்க. ஆமா, ஏன்னா 2 பக்கமே வந்து டீல் நடக்குதா இல்லையா அப்படின்றது தெரியாம இருக்கும் நார்மலா. ஆனா இப்போ டிஜிட்டல் கேரண்டி நீங்க பயன்படுத்தும் போது 2 பக்கத்துல டீல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பொருள் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அந்த டோக்கனை வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ 2 பேருக்குமே வந்து அந்த ரிவார்ட்ஸ் போய் சேரும். ஒருத்தருக்கு வந்து குட்ஸ் போய் சேரும், இன்னொருத்தருக்கு பேமெண்ட் வந்து டோக்கன்ல போய் சேரும். இப்போ இந்த விஷயத்துல ஒரு நபர் வந்து சீட் பண்ணணும் அப்படின்னு நினைத்தால் கூட மற்ற ஒரு நபருக்கு அந்த கான்ட்ராக்ட் கொடுத்த போது டோக்கன்ஸ் அவருக்கு போய் சேரும். இதுதான் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் உடைய வேலை. இன்னொரு டெவலப்மெண்ட் சினாரியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கூட இருந்திருக்கலாம். அதாவது டிரான்சாக்ஷன்ஸ் வந்து பண்ணிருக்க மாட்டாங்க. கம்பெனி வந்து ஒரு தடவை ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் பயன்படுத்தி அது வேலை செய்யுது. அதே நேரத்துல இந்த ட்ரெடிஷனல் வே பயன்படுத்தும் போது கான்ட்ராக்ட்ல பிரச்சனைகள் வருது, அப்ப இந்த புது விதத்துல பயன்படுத்தும் போது குறையுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்க எதை பயன்படுத்துவாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த புது ஸ்மார்ட் கான்ட்ராக்ட பயன்படுத்துவாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்ல ட்ரெடிஷனல் வே பயன்படுத்துவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா புது விஷயத்தை தான் வந்து பயன்படுத்துவாங்க. புது ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் விஷயத்தை தான் பயன்படுத்துவாங்க. நன்றி. இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். என்டிஏ பத்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நிறுவனம் வந்து பிசிக்கல் இண்டிவிஜுவல்ஸ்க்கும் தனி நபருக்கும் கொடுக்கப்படும், ஒரு லீகல் நபருக்கும் கொடுக்கப்படும், இல்ல பினான்சியல் இன்ஸ்டிடியூஷனுக்கும் கொடுக்கப்படும். இந்த மாதிரியான சர்வீசஸ். இது மட்டும் இல்லாம அங்க என்னென்ன வாய்ப்புகள் அளிக்கப்படுதோ அதை எல்லாமே பயன்படுத்துறதுக்கும் உபயோகம். இதுல எல்லாமே நீங்க முக்கியமா ஒண்ணு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாமே மார்க்கெட்ல மிகவும் தேவைப்படுகிற ஒரு முக்கியம். அதாவது இதை பத்தி தெரிந்த நபர்கள், ஸ்பெஷலைஸ்டு நபர்கள் வந்து நமக்கு இருக்காங்க. ட்ரைனிங் இப்ப கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க, எப்படி இந்த டிரான்சாக்ஷனிங் பண்ணுவது அப்படின்னு, எப்படி இது எல்லாம் நடக்குது அப்படின்னு. ஏன்னா இங்க வந்து எல்லாருக்குமே வந்து புது ப்ரொஃபஷன் அப்படின்றது வர்றது. இத ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மூலியமா, பிளாக் செயின் மூலியமா நீங்க வந்து கொலாட்ரலை பயன்படுத்தும் போது மக்கள் எல்லாரும்
அவர்களுக்கு ஒரு விதமான இன்கம் எப்பவுமே வரும். அப்போ இந்த மாதிரியான ஒரு வேலை வாய்ப்பு வந்து ஒரு பெரிய டிமாண்ட்ல வந்து மார்க்கெட்ல இருக்கும். அப்போ நம்ம முதல்ல அங்க இருக்கோம் அப்படின்னா நமக்கு அதுக்கான அட்வான்டேஜ் இருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு வேலை வாய்ப்பு, அந்த வேலை வாய்ப்பு வந்து எதிர்காலத்துல மிகவும் டிமாண்ட்ல இருக்கும் அப்படின்னு வந்து இருந்ததுன்னா அதற்கு உங்களுக்கு குறிப்பிட்ட வருமானம் அப்படின்றது வரும். நிறைய சர்வீசஸ் வந்து இந்த உலகத்துல இருக்கு. ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மூலியமாகவும் நீங்க அதை எழுத முடியும். உதாரணத்துக்கு என்டிஇல பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல உங்களால உதாரணத்துக்கு நீங்க ஏதாவது ஒரு எண்ணெய் வாங்குறீங்க, ஆலிவ் எண்ணெயோ இல்ல ஏதோ ஒரு எண்ணெய் வாங்குறீங்க அப்படின்னா நீங்க அந்த எண்ணெயோடைய மொத்தமான ப்ரொடக்ஷன் செயின் உருவாக்குவது எங்க, சன்ஃபிளவரை எங்க இருந்து எடுத்தாங்க, எங்க வளர்த்தாங்க, அது எப்படி செஞ்சிருக்காங்க அப்படின்ற அந்த எல்லா விவரமும் அந்த பிளாக் செயின்ல வந்துடும். அதுதான் ப்ரொடக்ஷன் அண்ட் சப்ளை செயின். இது மூலியமா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய வந்து ஒரே மாதிரியான பொருட்களை வந்து மார்க்கெட்ல வருவது வந்து தடுக்கப்படும். அதனாலதான் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வந்து நீங்க பயன்படுத்தும் போது உங்களுக்கு தெரியும் இது ஆர்கானிக்கா நேச்சுரல் ப்ராடக்டா வந்திருக்கு அப்படின்றது. ஏன்னா அந்த லேபிள்ல எந்த நாட்டுல இருந்து வந்திருக்கு அப்படின்றதும் எழுதப்பட்டிருக்கும். ஏன்னா எனக்கு தெரியும் நிறைய நாட்டுல பாத்தீங்கன்னா ஒரே விதமான பொருளை வேற வேற பேர்கள்ல விற்கிறாங்க. அப்போ நமக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஃபேக் ப்ராடக்ட் தேவை இல்லை. அப்போ நம்ம இதை பத்தி எல்லாம் வந்து அவாய்ட் பண்றது இந்த பிளாக் செயின்ல பயன்படுத்த முடியும். என்டிஇ கண்டிப்பா வந்து கிரிப்டோ யூனிட்டுடைய விலையையும் மார்க்கெட்டுடைய பிரைஸ்லயும் இவங்க வந்து ஒரு பெரிய ஒரு உச்சத்துல வருவாங்க. ஏன்னா ஒரு தனிநபருக்கும் லீகல் என்டிட்டி சட்ட நபர்களுக்கும் அவர்கள் பயன்படுத்த முடியும். இருவருமே பயன்படுத்தலாம். இதை பயன்படுத்துறத மற்ற நபர்கள் பார்க்கும்போது கேரண்டீட் வேஸ்ல லீகல் டிரான்சாக்ஷன் இருக்கு அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கும் போது அவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு டிமாண்ட் வந்து கிரியேட் ஆகும். அதனால எப்பவுமே டோக்கன்ஸ்க்கு ஒரு டிமாண்ட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை சர்க்குலேஷன்ல இருந்து ரிமூவ் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம டோக்கனை கொலாட்ரலா பயன்படுத்த போறோம், அதுவும் ஃப்ரோசன்ல இருக்கும். அப்போ நம்ம சர்க்குலேஷன்ல இருந்து ரிமூவ் பண்றோம். அப்போ டோக்கனுக்கு டிமாண்ட் ஆகும்போது நிறைய மக்கள் வந்து அதை வாங்குறதுக்கு வருவாங்க. அப்போ நாங்க இன்னும் வந்து சர்க்குலேஷன்ல இருக்கிற டோக்கனை ரிமூவ் பண்ணும்போது அதுதான் ப்ராடக்ட் உடைய டெபிசிட். அப்போ அதிகமான விலையில இருக்கும். இப்போ உங்களுக்கு தெரியும் என்டினா என்ன அப்படின்றது, அதுக்கப்புறம் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்னா என்ன அப்படின்றதும் தெரிஞ்சிருக்கும். நான் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து சொல்ல விரும்புவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஜிட்டல் கேரண்டீஸை பத்தி எமானுவேல் பரோனி கொடுக்கிற வெபினார்ல வந்து கலந்துக்கோங்க. ஏன்னா அவர் தன்னுடைய வெபினாரை வந்து சொல்லுவோம் போது எனக்கு அவர் சொல்லுவது விதம் வந்து எனக்கு மிகவும் பிடிக்கும். ஏன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் கேரண்டீஸ் எப்ப வரும் அப்படின்றதுக்கான எதிர்பார்ப்போடு இருக்கேன். ஏன்னா இன்னும் 1-2 வாரங்கள்ல அதனுடைய ட்ரைனிங் வந்து நமக்கு ஆரம்பிச்சிடும். அது வந்ததுக்கு அப்புறம் அதை பயன்படுத்தவும் நினைப்போம். ஏன்னா இட்டாலியன்ஸ் வந்து அவர்கள் வந்து இந்த எண்ணத்தை கொண்டு வந்து அவர்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க, அதுவும் பாப்புலரா இருக்கு. அதே நேரத்துல நம்மளும் இதை பயன்படுத்த வருவோம். இதுதான் என்டிஇ பத்தி. இப்ப அடுத்த ஸ்லைட்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் குளோபல் யூனிட் பே. ஒரு ஆன்லைன்ல கட்டணங்களை ஏற்றுக்கொள்வதற்கான சேவை.
ஒரு தனித்துவமான ஒரு சேவை. இந்த இடத்துல வந்து தனித்துவம்ன்ற வார்த்தை வந்து சும்மா சொல்வதற்காக இல்லை. ஏன்னா இந்த பகுதியில பாத்தீங்கன்னா 2 உலகத்தை சேர்க்கிறது. இந்த ஃபியட் மணி அப்படின்றதையும், அதாவது ஃபியட் மணி என்றால் யூரோஸ், டாலர் அப்படின்றத சொல்லுவாங்க, யென்ஸ், பவுண்ட்ஸ், இன்னும் நிறைய கரன்சிஸ். அதே நேரத்துல கிரிப்டோ உலகத்தையும். அதனால இந்த சிஸ்டம் வந்து நம்ம கிட்ட 2மே இருக்கு இதுல. அப்போ ஒரு அட்வான்ஸ்டான பிளாக் செயின் பேஸ்ட் பிளாட்ஃபார்மா இருக்கு இது. இதுல வந்து உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, செட்ஸிங் இருக்கு, B2B, B2C, C2C ஆகிய நிதி பரிவர்த்தனைகளை நடத்துபவர்களுக்கான மிக முழுமையான மற்றும் தொழில்நுட்ப ரீதியாக மேம்பாட்டு சேவைகள் வழங்குகிறது. அதாவது பிசினஸ் டு பிசினஸ், பிசினஸ் டு கிளைண்ட், கிளைண்ட் டு கிளைண்ட். அதே நேரத்துல நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியுது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் அப்படின்றது ஒரு கம்பெனி நம்மளுடைய சூப்பர்வைஸ் பண்ற ஆர்கனைசேஷன். இந்த குளோபல் யூனிட்பேயோட சூப்பர்வைஸ் ஆர்கனைசேஷன். ஏன்னா சாஃப்ட்வேர் ஆத்தரைசிங் வந்து பர்சனா இல்ல, அதனால வந்துதான் சோஃபிட் வந்து நம்மள ஆத்தரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ யாரெல்லாம் குளோபல் யூனிட்பே உடைய பேங்க் கார்டுக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்றவங்க எல்லாம் சாட்ல 8 கொடுங்க. ஆமா, நானும் வந்து பேங்க் கார்டுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த கார்டு பயன்படுத்துறது மூலமா நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். உதாரணத்துக்கு குளோபல் யூனிட்பேல ஒரு பிசிக்கல் இண்டிவிஜுவலுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஐபேன் அக்கவுண்ட்ஸ் அப்படின்றது கிடைக்கும். ஏன்னா இந்த நிறுவனமும் குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்போலியோல ஒண்ணு இருக்கிறனால இது வந்து கிரிப்டோ யூனிட் பிளாக் செயினோடையும் இணைக்கப்படுகிறது. அப்போ USDயும் அக்செப்ட் செய்யப்படும். அப்போ இன்டர்னல் டிரான்ஸ்பர் நீங்க பண்ணும்போது இந்த இடத்துல கமிஷன் அப்படின்றது இருக்காது. இது ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு வாய்ப்பு. அது மட்டும் இல்லாமல் குளோபல் யூனிட்பே வந்து உங்களுக்கு வர்ச்சுவல் கார்டு, பிசிக்கல் கார்டுல வந்து ப்ரீபெய்ட் கார்டு, இது எல்லாமே வந்து நீங்க வாங்க முடியும். அது மட்டும் இல்லாமல் கிரிப்டோ ஃபியட் எக்ஸ்சேஞ்சும் இருக்கு. அப்போ நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னென்ன தகவல் வந்து அங்க உள்ள கொடுத்திருக்காங்களோ அதை பத்தி, வெப்சைட்ல இருக்கிறத பத்தி தகவல்களை வந்து கத்துக்கோங்க. இப்போ கிரிப்டோ ஃபியட் எக்ஸ்சேஞ்ச் பத்தி, அந்த கேட்வே பத்தி சில வார்த்தைகள் சொல்ல விரும்புறேன். நீங்களே வந்து முடிவெடுத்துக்கலாம் எந்த கரன்சியை நீங்க பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இப்போ உங்களுடைய பேலன்ஸ்ல ஃபியட் மணி இருந்ததுன்னா அதை பயன்படுத்துங்க. இல்லைன்னா கிரிப்டோவாக இருந்ததுன்னா உங்க கிரிப்டோ அக்கௌண்ட்ல இருந்து பண்ணுங்க. அப்போ வந்து கிரிப்டோ வந்து பேமெண்ட் வந்து கிரிப்டோல பண்ணும்போது உங்களுக்கு குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் கிடைக்கும். அப்போ நீங்க வந்து பணத்தை வந்து கமிஷன் ஃப்ரீயா சிஸ்டத்துக்குள்ள எங்க வேணாலும் அனுப்பலாம். இல்லைன்னா லீகல் என்டிட்டிஸ் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஐபேன் அக்கவுண்ட் அப்படின்றது மிகவும் முக்கியமா தேவைப்படுது இந்த கிரிப்டோ ஃபியட் ப்ராசஸிங்னால. இந்த இப்போ வந்து நிறைய கம்பெனிஸ்ல இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு தனியான பிராண்டட் கார்ட்ஸ் வந்து இங்க கிடைக்குது. இந்த ஃபீச்சர் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய நிறுவனத்துக்கு கிடைக்கும். இது வந்து ஒரு பெரிய விஷயமாக இருக்கும் கம்பெனிக்கு. ஏன்னா பிராண்டட் கார்ட்ஸ் வாங்குவது, இன்டகிரேஷன், டெபாசிட்டிங் ஃபங்க்ஷன், இந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாமே வந்து உங்களுக்கு இங்க கிடைக்கும்.
உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொன்னா இது வந்து ஒரு பெரிய ட்ரெண்ட்ல இருக்கு. இப்ப அத நீங்க கேள்வி கூட பட்டிருப்பீங்க. குளோபல் யூனிட் பே பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஒரு பாப்புலர் ஈவென்ட் கிரிப்டோ எக்ஸ்போ துபாயில நடக்கிற ஒரு பெரிய ஒரு ஸ்பான்சரும் கூட. அதனாலதான் உலகம் வந்து இந்த இடத்துல வந்து இருக்கிற வாய்ப்புகளை பார்ப்பாங்க. இது ரொம்ப முக்கியமா இருக்கிறதுனாலதான் மக்களுக்கு வந்து கிரிப்டோ ஃபியட் ப்ராசஸிங் அப்படிங்கிறது ரொம்ப தேவைப்படுது. ஏன்னா இதுதான் வந்து உலகம் வந்து இதை நோக்கிதான் போய்கிட்டு இருக்கு. அதே நேரத்துல இங்க கொடுக்கப்படுகிற ஃபீச்சர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அது வந்து டிமாண்ட்ல இருக்கிற மாதிரியான உங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்திருப்பாங்க. நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி குளோபல் யூனிட் பே வந்து ஒரு மெயின் ஸ்பான்சராக கிரிப்டோ எக்ஸ்போ துபாயில இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யூஜி பே அப்படின்ற நம்ம குரூப்பும் கிரிப்டோ யூனிட் பிளாக் செயினும் மற்றும் ஆண்ட்ரே ஹவுராட்டோ வந்து இந்த எக்ஸ்போல வந்து பேசுவாரு. இவர் வந்து யூஜிபே குரூப்புடைய சிஇஓ. அதே நேரத்துல அவர் வந்து ஆடியன்ஸ் கிட்ட சொல்லுவாரு குளோபல் யூனிட் பேயோடைய அட்வான்டேஜ், அதுக்கப்புறம் யூஜிபே உடைய அட்வான்டேஜ், அதுக்கப்புறம் நியூ எக்கனாமிக் எவல்யூஷன் ஆஃப் த வேர்ல்ட் பத்தியும் சொல்லுவாங்க. நாங்க இந்த ஈவெண்ட்டுக்காக வந்து காத்து கொண்டிருக்கிறோம். உங்களை அந்த இடத்துல சந்திக்கிறதுக்கும் நான் சந்தோஷப்படுறேன். இன்னொரு முக்கியமான தலைப்பு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஒரு பார்ட்னர் ஆகிய அகாடமி ஆஃப் பிரைவேட் இன்வெஸ்டர். இதுல நீங்க பார்க்கலாம், இந்த பேரே வந்து உங்களுக்கு சொல்லும். அதாவது இந்த வார்த்தையை கேட்டீங்கனாலே இது நிதி சம்பந்தப்பட்ட பதில் தான் இந்த இடத்துல கிடைக்கும் அப்படின்றத நீங்க பார்க்கும் போதே தெரியும். இப்போ அடுத்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா அகாடமி ஆஃப் பிரைவேட் இன்வெஸ்டருடைய குறிக்கோள் என்ன? 15 செப்டம்பர்ல 10வது அனிவர்சரி அப்படின்றது இவங்க கொண்டாட போறாங்க. அதாவது 100,000 மக்கள் வந்து இந்த இடத்துல பயிற்சிகள் எடுத்திருந்தாங்க ஆரம்பத்துல. இப்போ 1.6 மில்லியன் இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்கள் மாணவிகள். அப்போ இங்க கத்துக் கொடுக்கிற எல்லா பயிற்சிகளும் பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் யோசனை, அதுக்கப்புறம் வந்து பினான்சியல் கல்வி, நிதி கல்வி, இதையெல்லாம் பினான்சியல் லிட்ரஸியை நோக்கி போகிற ஒரு இடமா தான் இருக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து நிறைய பயிற்சிக்கான மெட்டீரியல்ஸ் இருக்கு. இதுவும் வந்து நம்மளுடைய நியூ எக்கனாமிக் எவல்யூஷன் ஆஃப் த வேர்ல்டை அடைவதற்கான ஒரு விஷயமாக கருதப்படுது. எந்த ப்ராடக்ட் எந்த சர்வீஸ் பயன்படுத்துறாங்களோ அதற்கு ஏத்த மாதிரி. இது என்னன்னு பாத்தீங்கன்னா எப்படி ஒரு மில்லியன் நபர்களை வந்து எப்படி $1 மில்லியன் அப்படின்ற ஒரு பணத்தை வந்து சம்பாதிப்பதை பத்தி இந்த இடத்துல வந்து சொல்லுவாங்க. இது மொத்தமா ரொம்ப வந்து உயிரோட்டத்தோட இந்த இடத்துல வந்து நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். இப்ப வந்து
பணம் அப்படிங்கிறது வந்து நீங்க ஒரு செல்வந்தராக வருகிறீர்கள் அப்படின்னா அந்த பேக்ரவுண்ட்ல இருந்தோ அல்லது வந்து ஒரு ப்ரொஃபஷனலா வரீங்கன்னா அது எஜுகேஷனல் பேக்ரவுண்டால இருந்தாலும் எந்த மாதிரி இருந்தாலும் இந்த நிதி சம்பந்தப்பட்ட அனைத்து பயிற்சிகளும் உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கன்சல்டன்ட் மேலும் ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டர் கோர்சஸ் எல்லாமே உபயோகமா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் குளோபல் ரெகுலேட்டர்ஸ் மேலும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கன்சல்டன்ட்ஸ் மூலமாக கிடைப்பதால் முதலீட்டு உலகத்தில் இந்த மாதிரி நிறைய பயிற்சிகளை பெற்று வந்து நிறைய பணியிடங்களிலும் அமர முடியும். மேலும் உங்களுடைய சொந்த நன்மைக்காக கூட நீங்கள் இதை உபயோகப்படுத்திக் கொள்ள முடியும். ஏன்னு சொன்னா ஒரு ப்ரொஃபஷனல் என்விரான்மெண்ட்லயும் நீங்க யூஸ் பண்ண முடியும், பர்சனலாவும் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இதுல வந்து குளோபலைசேஷன் நடந்தது அப்படின்னு சொன்னா நிறைய பணியிடங்கள் இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஆனா எப்பயுமே ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டர்ஸ்க்கான பணியிடங்கள் வந்து நிறைய இருக்கும் அப்படிங்கிறது நம்பகமான ஒரு உண்மை. ஏன்னா இது வந்து ஒரு பிரபலமான மற்றும் ஏபிஐ வந்து இந்த முதலீட்டில் ஒரு டிகேட் கடந்திருக்கிறது அப்படின்னு சொன்னா இதை வந்து நான் சொல்லிக்க ஆசைப்படுகிறேன். நான் வந்து சர்டிஃபைட் ஜீனியஸ் ஆஃப் ஹோஸ்ட்ல சர்டிஃபைடு ட்ரெய்னர். ஆகையால் இப்ப வந்து கேம் பிளே பண்றீங்க அப்படிங்கிறப்போ ஒரு உண்மையான செயலை வந்து எப்படி செய்வீர்களோ அந்த மாதிரி ஒரு நிலை வந்து உண்டாகும். சரி, இப்போ இந்த விளையாட்டின் மூலமாக நீங்கள் வந்து தெரிந்த மக்களுடன் விளையாடலாம், உங்களுக்கு பழக்கம் இல்லாதவர்களுடன் கூட விளையாட முடியும். ஏன்னா இது வந்து ஒரு பயிற்சி ரவுண்டா இருக்கும் ஒரு வருமானம் சம்பாதிப்பதற்கு. பல்வேறு விதமான முதலீட்டு கருவிகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதாவது ஒரு நிஜ வாழ்க்கையில் வந்து எப்படி பணத்தை கையாள்வது என்பதை விளையாட்டின் மூலமாக நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஆகையால் பணத்தை இழக்கும் வாய்ப்புகள் வந்து குறையும். இது வந்து ஒரு விளையாட்டின் மூலமாக நடக்கிறது. ஆகையால் இப்போ உங்களுக்கு வந்து சுலபமாக எளிதாக புரியும் வகையில் அமைந்திருக்கிறது. இப்போ பிளாக் செயின் வந்து இன்டகிரேட் ஆகி இருக்கு அப்படிங்கிறப்போ பிளாக் செயின் வந்து ரொம்ப ட்ரெண்டியான ஒரு பிரபலமான பிளாட்ஃபார்ம். ஏபிஐ வந்து இந்த ஒரு அறிவை வந்து நமக்கு வழங்குகிறது. இப்போ பிளாக் செயின் அப்படிங்கிறது வந்து கிரிப்டோ எக்கானமியோட ஒரு பாடத்திட்டம். அதனால மக்கள் சில பேர் இருக்காங்க, அவங்க வந்து இப்போ ட்ரேடிங்ஸ் கூட செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னு சொன்னா நிறைய அனுபவம் வாய்ந்த கிரிப்டோ ட்ரேடர்ஸ் வந்து பொருளாதார சம்பந்தப்பட்ட வாய்ப்புகளை வந்து அதிகரிக்கணும்னு சொல்லி அதிகமா ஈடுபடுறாங்க பரிமாற்றங்களில். இப்ப வந்து அகாடமியுடைய மாணவர்கள் அப்படின்னு சொல்றப்ப நிறைய விதமான தலைப்புகளை வந்து பயில்கிறார்கள். அதன் மூலமாக பிளாக் செயின் மேலும் அது கிரிப்டோ யூனிட் பிளாக் செயினுடைய அடிப்படைகள் மேலும் அது வேற வேற நிறுவனங்களில் இருந்து வருகிறார்கள். அப்படிங்கிறப்போ யூனிடெக்ஸ்ல வந்து இந்த மாதிரி பரிமாற்றம் செய்வதற்கு அவர்களுக்கு
மிகவும் உதவிகரமாக இருக்கிறது. ஏன்னு சொன்னா CRU, WCRU ஹோல்டர்ஸ்க்கு வந்து ஒரு சுவாரஸ்யம் வாய்ந்த பிளாட்ஃபார்மாக திகழ்கிறது. ஏன்னா இப்ப பர்சனல் போர்ட்போலியோ உருவாக்குவதற்கு உண்டான திறன்களை அளிக்கிறது அகாடமி ஆஃப் பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட். இது வந்து ப்ரொஃபஷனல் கோர்சஸ் மற்றும் வந்து அறிவு சம்பந்தப்பட்ட பாடத்திட்டங்கள் உள்ளமையா இந்த கல்வி அறிவு எங்க வேணா செயல்படுத்த முடியும். நீங்க உங்களுடைய வாழ்க்கை மற்றும் குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்போலியோ, உங்களுடைய தனிப்பட்ட ஒரு போர்ட்போலியோவை உருவாக்கலாம். அப்ப வந்து வியாபாரம்ங்கிறது தான் உங்க வாழ்க்கைன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு சொன்னா இதுதான் உங்கள் வழி. கிரிப்டோ யூனிட் பிளாக் செயின் பார்ட்னர்ஸ்ல அப்படிங்கிறது வந்து நான் இது வந்து ஒரு டைப் ஆஃப் பார்ட்னர்ஷிப். வேற பங்குதாரர் அமைப்பு அப்படிங்கிறப்போ நாம பார்க்கலாம். இப்போ அடுத்தது சரி, இந்த ஸ்லைட்ல எப்படி வந்து புதிய டோக்கன்களை உருவாக்குவதற்கான வழிகள் 4 விதமான வழிகள் வந்து உள்ளன. அவை என்ன என்று பார்க்கலாம். முதல் வழி 100% வந்து உலகளாவிய முதலீட்டு போர்ட்போலியோவுக்கு சொந்தமானது டோக்கன்கள். இந்த டோக்கன்ஸ் எல்லாமே இப்போ உதாரணத்திற்கு வந்து குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்போலியோல நமக்கு எப்படி லாபகரமான ஒரு வழி வருகிறதுன்னு சொன்னா, இப்ப டோக்கன்ஸை வந்து ரியல் எஸ்டேட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் அப்படிங்கிறப்போ ஒரு ரெசிடென்ஷியல் ஹவுஸ் அல்லது ஹோட்டல் வந்து நம்ம பில்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறப்போ செக்யூரிட்டி அல்லது யூட்டிலிட்டி டோக்கன்ஸ் வந்து இஷ்யூ ஆகும். அப்போ யூஜிபே குரூப் தான் அதனுடைய உரிமையாளர். பேக் ஆபீஸ் வழியாக வந்து யூஜிபே குரூப் ஏஜில விற்பனை நடக்கிறது. பிளாக் செயின்ல யூனிடெக்ஸ்ல நம்ம பரிமாற்றம் செய்ய முடியும் டோக்கன் கிடைத்த உடனே. இந்த மாதிரி தான் வந்து டோக்கனைசேஷன் எப்படி நடக்கிறது அப்படின்னு சொல்லி நான் விளக்கம் கொடுத்து கொண்டிருக்கிறேன். இதுவரை வந்து புரிந்திருக்கிறது அப்படின்னு சொன்னா பிளஸ் கொடுங்க. சாட்ல 3 கொடுங்க. மிகவும் நன்றி. உங்களது ஃபீட்பேக் இருக்கு. பார்ட்னர் டோக்கன்ஸ் அப்படின்னு பார்த்தா பார்ட்னர்ஸ் அப்படிங்கிறப்போ இது வந்து குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்போலியோவுடைய பங்குதாரர். அவர்கள் வந்து எப்படி வருமானம் பெறுவார்கள் அப்படின்னு சொன்னா, நிறுவனங்கள் வந்து சேரும் பொழுது குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்போலியோ டோக்கன் வந்து கிரியேட் ஆகும், மேலும் வந்து ரிலீஸ் ஆகும். அப்போ இந்த வாய்ப்பு மூலமாக அவர்களுக்கு கிரிப்டோ யூனிட் பிளாக் செயின்ல வந்து டோக்கன்ஸ் இஷ்யூ ஆகும், மேலும் அது டோக்கன்ஸ் ரிலீஸ் ஆகும். இப்போ யூகெயின் டோக்கன் அப்படிங்கும் பொழுது இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து ஒரு அப்ளிகேஷன், இப்போ நிறைய நிறுவனங்கள் வந்து நம்ம சொல்லலாம், பசால்ட், நிறைய பங்குதாரர்கள், என்னென்ன நிறுவனங்கள் எல்லாம் குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்போலியோல பங்கு பெறுகிறதோ அனைத்து நிறுவனங்களும் வந்து இஷ்யூ பண்றது, ரிலீஸ் பண்றது, டோக்கன்ஸை பொறுத்து வந்து டோக்கன்ஸோட ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகரிக்கும். இப்போ விலை அப்படிங்கிறப்போ ஒரு வியாபாரம் வந்து நிர்ணயிக்கிறார்கள் அப்படிங்கிறப்போ வருங்காலத்துல வந்து ஒரு கவுண்டிங் டிஜிட்டல் வேலை தான் நடக்கும்.
டிஜிட்டல் அக்கவுண்டிங் மேலும் வந்து ரெக்கார்ட் கீப்பிங் அவர்களுடைய சொத்துக்களை வைப்பதன் மூலமாக பிளாக் செயினுக்கு வந்து டிரான்சிட் ஆக முடியும். இன்னைக்கு ஆக்டிவ் டிரான்சிஷன் வந்து நடந்துட்டு இருக்கு நிறுவனங்களுக்கு இடையே. அவர்களுடைய சொத்துக்களை வந்து டோக்கனைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்படின்னா வியாபார அக்கவுண்ட் மூலமாக கிரிப்டோ யூனிட் பிளாக் செயினுக்கு நிறைய வாய்ப்புகளை வந்து வியாபாரத்திற்கு கொடுக்கும் ஒரு திறன் உள்ளது. அதன் மூலமாக கிரிப்டோ யூனிட் பிளாக் செயின் மேலும் வந்து ஆதரவு கொண்ட நிறைய நிறுவனங்கள் மூலமாக குளோபல் யூனிட் பே பேமெண்ட் சிஸ்டம் மூலம் வந்து யூனிடெக்ஸ்க்கு ஆக்சஸ் கிடைக்கிறது. அப்போ என்ன நாம புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னா, நிறைய வியாபாரத்திற்கு வந்து ஆக்சஸ் கொடுக்கிறது. நிறைய வியாபாரங்கள் மேலும் வந்து நிறுவனங்கள் கூடுதலாக நம்முடன் இணையும் பொழுது அவர்களுடைய சொந்த டோக்கன்ஸையும் வெளியிட முடியும். மேலும் வந்து நம்ம டோக்கன்ஸையும் இஷ்யூ பண்ணி ரிலீஸ் பண்ண முடியும். வருங்காலத்தில் டோக்கன்ஸ் வந்து என்டர்பிரைசஸ் மட்டும் இல்ல, ஹவுஸ் ஹோல்ட் மேலும் வந்து தனிநபர்கள், கம்பெனிஸ் எல்லாமே வந்து டோக்கன்ஸ்ல மேனிஃபெஸ்ட் ஆகும். அதாவது தனிப்பட்ட டோக்கன்கள் மற்றும் குடும்ப டோக்கன்கள் அப்படிங்கிறது உருவாகும் வருங்காலத்தில். இப்போ ஏன்னா வணிக கணக்குகள் நிறுவனங்கள் எல்லாமே வந்து டோக்கன்களை வழங்கும் பொழுது டோக்கனுடைய மதிப்பீடு அதிகரிக்கும். நான்காவது வந்து பிறகு நம்ம செஷன்ஸ்ல பார்க்கலாம். 3 வரைக்கும் வந்து நமக்கு நன்றாக புரிகிறது. மேலும் 4th டோக்கன் வந்து நாம பிறகு வந்து விளக்கம் சொல்கிறேன். குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்போலியோவின் கூட்டு நிறுவனங்கள் மற்றும் நுகர்வோரின் நன்மைகள் என்ன அப்படின்னு பார்க்கிறப்போ, இப்போ கம்பெனிஸ்க்கு என்னென்ன பயன்கள் கிடைக்கிறது. இப்போ சில நிறுவனங்கள் வந்து குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்போலியோவோட ஒரு ஒருங்கிணைப்பு செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறார்கள். அப்படிங்கிறப்போ அவர்களுடைய செயல்படுத்தி கொண்டிருக்கும் ப்ராஜெக்ட், அதாவது கரண்ட் ப்ராஜெக்டா இருக்கட்டும் இல்லைன்னா புதிய ப்ராஜெக்ட்ஸா இருந்தாலும் சரி, குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்போலியோவோட இன்டகிரேட் ஆகும் பொழுது ஒரு ரெடிமேட் ஸ்கீம் வந்து அவர்களுக்கு செயல்படுத்துவதற்கு தயாராக இருக்கும். மேற்கொண்டு பார்ட்னர்ஷிப் நடந்துவிட்டது அப்படிங்கிறப்போ முழுமையான தீர்வு வழங்கப்படும். ஏன்னா செயல்படுத்த வேண்டும். அதற்காக இப்போ என்னென்ன ரிஸ்க்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்பகத்தன்மை வாய்ந்த ஒரு கூட்டாளரிடம் நீங்கள் பகிர்ந்து கொள்ள முடியும். ஏன்னா நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஒரு ஆதரவு அளிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து ஒரு தீர்வு வேண்டும். இப்போ சந்தைப்படுதல்ல வந்து நாம திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னா ரிஸ்கையும் நம்ம பார்க்கணும், அதே சமயத்துல நன்மைகளையும் பார்க்க வேண்டும். அப்பதான் வந்து பல நிறுவனங்களுடன் இணைந்து நாம் செயல்படுத்த முடியும். ஏன்னு சொன்னா வியாபார கருவிகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது வந்து நம்பகத்தன்மை அப்படிங்கிறது மிக முக்கியம் வாய்ந்தது. ஒரு வியாபாரம் அப்படிங்கிறது வந்து உலகளாவிய முதலீட்டு போர்ட்போலியோவின் ஒரு பங்காக அமைகிறது. அப்போ கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்கு என்னென்ன நன்மைகள், புதிய புதிய ப்ராடக்ட்ஸ் மற்றும் வந்து கம்பெனிஸ்க்கு ஆக்சஸ் கிடைக்கிறது. பங்குதாரர்களுக்கு அவர்களுக்கு வந்து எல்லாவற்றையும் பற்றி அறிய முடிகிறது, அனைத்தையும் பற்றியும் கூட. ஏன்னா ப்ரீ சேல்ஸ் வந்து எப்ப நடக்கிறது. மேலும் இவான் வந்து சொல்லிட்டு இருந்தாரு,
ஃபர்ஸ்ட் செஷன்ல அவர் என்ன சொன்னாருன்னு சொன்னா, இது வந்து ஒரு வழி வருமானத்திற்கு. நீங்க ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா இந்த டோக்கனுடைய கோஓனரா மாறலாம் அப்படின்றத சொல்லியிருப்பாரு. ஏன்னா இதனுடைய வேல்யூ வந்து அதிகமாகும். அதே மாதிரிதான் இப்போ இந்த டோக்கன், செக்யூரிட்டி டோக்கன் வந்து டிஜிட்டல் ஷேர் அப்படின்றத சொல்றோம். இந்த டோக்கன் வந்து நமக்கு டிவிடெண்ட்ஸ் அப்படின்றத தரும். அதுதான் நம்மளுடைய ஒரு கண்டிஷனாக இருக்கு. நம்ம குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோட பார்ட்னர்ஷிப்ல இருக்கும். இந்த இடத்துல யாரெல்லாம் வந்து இந்த டோக்கனை வந்து வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு டிவிடெண்ட்ஸ் வந்து கொடுக்கப்படும். அதாவது நான் சொல்ற விஷயங்களை எல்லாம் வந்து நீங்க அக்ரி பண்றீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது இதுதான் நம்மளுடைய பெனிஃபிட்ஸ். அப்போ இதுதான் நம்மளுடைய வந்து பெனிஃபிட்ஸ் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சாட்ல வந்து 5 கொடுங்க. மிகவும் நன்றி செல்வரசு. இப்போ இது எப்படி வந்து செயல்படுத்தப்படும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இதுக்குள்ள நுழைவதற்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன பார்ட்னர்ஷிப்புக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாவதான கண்டிஷன், இதை நீங்க கவனமா பார்க்கணும். ஒரு பார்ட்னர்ஷிப்பை நீங்க செயல்படுத்துவதற்கு குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவோட, அதாவது இந்த டைமென்ஷன் 2 அவுட் ஆஃப் 4 அப்படின்றத சொல்லுவாங்க. முதலாவதா ப்ரொஃபஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் கோர்ஸ் அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜர், இந்த கோர்ஸ் வந்து படிக்கணும். ஏன் இந்த கண்டிஷன் வந்து கொடுக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்பெனி வந்து ப்ரொஃபஷனல்ஸோட கோஆபரேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இந்த பயிற்சிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய முக்கியமான விவரங்கள் வந்து சேர்க்கப்பட்டு எப்படி உங்களுடைய பர்சனல் ஃபைனான்ஸ், கார்பரேட் ஃபைனான்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே வந்து சொல்லப்படும். யாரெல்லாம் குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோடைய மேனேஜரா இருக்காங்களோ இவர்கள் எல்லாம் பிசினஸோட நியூ கமர்ஸா இருப்பாங்க. ஆனா அவர்களுக்கு வந்து தெரியும் நிறுவனத்தை எப்படி வளர்ப்பது அப்படின்றது. அதனால ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ட்ரைனிங் கோர்ஸை எடுத்துக்கொள்வது. இரண்டாவது நிபந்தனை பாத்தீங்கன்னா, வேர்ல்ட் சிஆர்யூ 5% 25% தொகையில WCRU வாங்கவும் நிறுவனம் பெற விரும்பும் முதலீட்டாளர்கள் யாரெல்லாம் வந்து நம்ம கிட்ட இருந்து வாங்க போறாங்களோ ஃபுல் பேக்கேஜ் சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னா அவர்கள் வந்து வேர்ல்ட் சிஆர்யூவை 5% வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் எவ்வளவு ரைஸ் பண்ண போறீங்களோ அதை நீங்க வாங்கணும். இது ஒரு முக்கியமான ஒரு கண்டிஷன். அப்ப வேர்ல்ட் சிஆர்யூ கூடிய டிமாண்ட் வந்து உங்களுக்கு வரும். இது உங்களுக்கு புரியுது அப்படின்னு நினைக்கிறேன். மூன்றாவது நிபந்தனை பாத்தீங்கன்னா, ஒரு பிசினஸ் அக்கௌண்ட் கிரிப்டோ யூனிட் பிளாக் செயின்ல இந்த ஒரு பிசினஸ் அக்கௌண்டை உருவாக்குவதற்கு பிசினஸ் அக்கௌண்ட்ல இது வந்து இண்டிவிஜுவல்ஸ்க்கு கிடையாது. இந்த இடத்துல வாலெட்டுடைய கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா இன்னும் வந்து அதிகமா இருக்கும். அவர்களுக்கு இன்னும் அதிகமான யூஎன்டி பேஸ் தேவைப்படும். அந்த இடத்துல ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வந்து போடப்படும். அவங்க டோக்கன்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. அப்போ பிளாக் செயினுடைய கெப்பாசிட்டி வந்து இன்னும் அதிகமா இருக்கும். அடுத்த கண்டிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, சிஆர்யூ டோக்கன்ஸ் எப்படி கோஆபரேட் பண்றது அப்படின்றதுக்கு. அப்போ சிஆர்யூ உடைய விலையை பொறுத்து கம்பெனிஸ் எந்த நிறுவனம் எல்லாம் நம்மளுடைய பார்ட்னரா வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவர்கள் வந்து இந்த சிஆர்யூ டோக்கன்ஸ் வந்து ஃப்ரீஸ் பண்ணிப்பாங்க. யூஜிபே குரூப் கம்பெனி ஏஜி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு தெரியும் எப்போ மற்ற பார்ட்னர் கம்பெனிஸோட கோஆபரேட் பண்ணணும், எப்போ வந்து பை அவுட் பண்ணணும் டோக்கன்ஸ், எப்போ ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். 5 வருடங்கள் அப்படின்றது சொல்லுவாங்க. இது மூலியமாக பிசினஸ் வந்து டெவலப் ஆகும்.
இப்போ கம்பெனி வந்து CRU டோக்கன்ஸை வைத்திருக்கும். அப்போ வந்து அதனுடைய வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அதனால டிமாண்டும் உருவாகும். இப்போ நம்ம இந்த 3 நிபந்தனைகள் வந்து டோக்கன்ஸை வந்து பயன்படுத்துறதுக்காக கொடுத்திருக்காங்க. இன்னொரு வந்து அடிஷனல் பர்ச்சேஸ் இருக்கு அப்படின்னா USDUக்கான டிமாண்டும் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவதற்காக குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்போலியோல ஒரு ப்ராஜெக்ட் ஷேர் பண்ணும்போது 55% வரைக்கும் இருக்கும் முதலீட்டு இலாக்காவையுடைய பங்கு. இது எப்படி வந்து ஒரு பார்ட்னர் கம்பெனி எவ்வளவு வச்சிருக்காங்களோ அதை பத்தி இருக்கும். புது கம்பெனியா இருக்கு, ஒரு ஸ்டார்ட் அப்பா இருக்கு அப்படின்னா லீகல் சப்போர்ட் தேவைப்படும், ஏதாவது அவங்களுக்கு சர்வீஸ் தேவைப்படும். அடிஷனல் சர்வீசஸ்க்கு ஏத்த மாதிரி இந்த பிசினஸ்ல அப்போ இந்த புது ப்ராஜெக்ட் வந்து குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோல சேர்க்கறதுக்கு கம்பெனிக்கு என்ன கிடைக்கும் ரிட்டர்ன்ல பாத்தீங்கன்னா அதை பத்தியும் நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல சில சேவைகள் இருக்கு. நிறைய நாட்டுல இருந்து வந்து நிறைய செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து டிஜிட்டல் அசட்ஸ் வந்து ஏத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா நிறைய நாடுகள் தங்களுக்குன்னு ஒரு டோக்கன் உருவாக்குறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அதாவது நேஷனல் கரன்சி டோக்கன்ஸ். நிறைய பெய்ட் ஆர்கனைசேஷன்ஸும் கம்பெனிஸும் பாத்தீங்கன்னா பிளாக் செயினை பயன்படுத்துவாங்க, பிளாக் செயின் எக்கானமி பயன்படுத்துவாங்க. அப்போ கிரிப்டோ யூனிட் பிளாக் செயின் வந்து எல்லா விதமான விஷயங்களும் ஒரே இடத்துல இருக்கும். இது வந்து ஒரு காம்படிட்டிவான இடமா இருக்கும். இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்டிற்கு நன்றி சொல்லணும். ஏன்னா அதனுடைய இருக்கிற டூல்ஸ்னாலதான் நம்ம அட்வான்டேஜஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது யாரெல்லாம் பார்ட்னர்ஸ் நம்ம கூட வந்து சேர்வார்களோ அவர்களுக்கு என்னென்ன அட்வான்டேஜ் இருக்கும். அதாவது டோக்கன்ஸ் வந்து குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோக்குள்ள வராம இஷ்யூ பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கிரிப்டோ யூனிட் பிளாக் செயின்ல இருந்து பண்ணலாம். இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும். இந்த இடத்துல ஒரு இன்பில்ட் மெக்கானிசம் கான்ட்ராக்ட் அப்படின்றது இருக்கு. இது வந்து ரொம்ப பிசினஸஸ்க்கு வந்து ரொம்ப வந்து சுலபமா இருக்கும். இப்போ யூனிடெக்ஸ்ல எக்ஸ்சேஞ்ச்ல உங்களுடைய டோக்கன்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர்ஸ் இருக்கு, பியர் டு பியர். ஏன்னா பிளாக் செயின்ல வந்து ஜீரோ வந்து டிரான்சாக்ஷன் ஃபீஸ். இப்போ பிளாக் செயின் கிரிப்டோ யூனிட் வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிரியேஷன் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லி 20,000 டிரான்சாக்ஷன் ஒரு செகண்டுக்கு கிடைக்கும். அப்போ நீங்க கிரிப்டோ யூனிட் பிளாக் செயின்ல பாத்தீங்கன்னா 900,000 அக்கௌண்ட்டுக்கு மேல இருக்கு. உங்களால வந்து எல்லா ப்ராசஸும் பண்ண முடியும், டிரான்சாக்ஷனும் பண்ண முடியும் இந்த இடத்துல. அதுதான் நமக்கு வந்து இந்த இடத்துல நிறைய பேர் வருவாங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா நம்மளோட கம்யூனிட்டி ரொம்ப பெரிது. நம்ம கிட்ட 900 அக்கௌண்ட்ஸ் இருக்கு. அப்போ அவர்கள் புது டோக்கன்ஸ் வாங்குறதுக்கும் வந்து ஆர்வப்படுவாங்க அந்த பிளாக் செயினுக்கு வருகிறது. இப்போ அந்த டோக்கனுக்கு ஒயிட் பேப்பர் இருந்தது அப்படின்னா
அப்போ அன்பான பார்ட்னர்ஸ் அனைவருக்குமே நான் கேட்க விரும்புறது, ப்ராஜெக்ட் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும், க்ளோஸ்ட் இன்ஃபர்மேஷன் வந்து ஆஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் வரதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சாட்ல வந்து 1 கொடுங்க. ஏன்னா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்தை அனலைஸ் பண்றதுக்கான அந்த தன்மை வந்து எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா பாசிபிளா இருக்கு இந்த பிளாக் செயின்ல. சில மக்கள் வந்து கேட்பாங்க, ஏன் 900க்கும் மேல அக்கௌண்ட் இருக்கு அப்படின்றது கேட்பாங்க. அவ்வளவு வாலெட் நமக்கு ரெஜிஸ்டர் ஆயிருக்கு பிளாக் செயின்ல. நிறைய பேர் வந்து புது அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுடைய கெப்பாசிட்டி இருக்கு. நமக்கு இப்போ இன்னொரு பார்ட்னர் கம்பெனி இருக்கு, எவோரிச், எவல்யூஷன் ஆஃப் ரிச்னஸ் அப்படின்றத நம்ம சொல்றோம். இத நம்ம கேட்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு நமக்கு ஏற்படும். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பலவிதமான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குது. இந்த இடத்துல வந்து வெல்த் உருவாக்குவதற்கும் ஒரு இடமா உங்களுக்கு கிடைக்குது. அப்போ எவோரிச் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பல்நிலை கூட்டு முதலாட்டின் கொள்கைகளின் அடிப்படையில் செயலில் மற்றும் செயலற்ற வருமானத்தை உருவாக்குவதற்கான பிரத்யேக கருவிகளை பங்குதாரர்களுக்கு வழங்கும் ஒரு முழுமையான சூழல் அமைப்பு ஆகும். அப்போ இந்த இடத்துல இருக்கிற நமக்கு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் வளர்கிறது. அப்போ இந்த இடத்துல நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் மற்றும் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிடைக்குது, வாய்ப்புகளும் நமக்கு கிடைக்குது. அதனால நிறைய வணிகம் வந்து ஆல்ரெடி இருக்காங்க. அப்போ அவர்களுடைய வளர்ச்சிக்காக நிறைய ஃபேவரபிளான கண்டிஷன் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ எவோரிச் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம் MLCI மாடல்ல உருவாக்கி இருக்கோம். இதுல இந்த இடத்துல வந்து ஒரு ப்ராக்ரெசிவான ஒரு வெல்தி பீப்புளை உருவாக்குவதற்காக இந்த இடத்துல இருக்கும். இப்போ நீங்க இந்த எவோரிச்சுடைய ஒரு கம்யூனிட்டியில நீங்க சேரும் போது நீங்க தான் ஒரு முதலாவதான ஒரு நபராக இருப்பீர்கள். அப்படி என்ன கத்துப்பீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சமுதாயத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, இது எல்லாமே எதிர்காலத்துல வருகிற விஷயங்கள் எல்லாமே நீங்க முன்னாடியே தெரிஞ்சு கொள்வீங்க. இந்த குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்போலியோ, பினான்சியல் லிட்ரஸி, அதுக்கப்புறம் எவோரிச் நிறுவனம் பாத்தீங்கன்னா அவர்களுக்குன்னு ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரைனிங்கும் இருக்கு. இதுல பாசிவ் மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஆக்டிவ் இன்கமும் நீங்க உருவாக்க முடியும். இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ஒரு போர்ட்போலியோவை உருவாக்கி இந்த இடத்துல பணம் வந்து பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம்ல உருவாக்கலாம். நிறைய நிறுவனத்துல பங்கு கொள்ளலாம் எவோரிச் மூலியமாக. அப்போ பார்ட்னர்ஷிப் ரெனுமரேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இருக்கிற எல்லா பிசினஸ்லயும் நீங்க ஒரு கோ ஓனரா மாறுவீங்க. புது புது ப்ரொஃபஷன்ஸ்லயும் நீங்க உருவாகுவீங்க. அப்போ இதுல இருந்து உங்களுக்கு இன்கம் கிடைக்கும். அதுதான் காம்பன்சேஷன் பிளான் சொல்றோம். அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டீசென்டான ஒரு இன்கம் வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்குது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து மில்லியனுக்கும் மேலான மக்களுக்கு தங்களுடைய குவாலிட்டியை பொறுத்து இந்த இடத்துல குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்போலியோ அப்படின்றதை உருவாக்கி வைத்திருக்கிறோம். ஏன்னா இந்த இடத்துல ஒரு சிறந்த தலைவர் வந்து மற்ற தலைவர்களை உருவாக்குகிறார். அப்போ இந்த இடத்துல உங்களுடைய கவனம் மிகவும் இருக்கட்டும். நமக்கு வந்து ஒரு சரியான ஒரு கலப்பு இந்த இடத்துல இருக்கு. ஏன்னா மக்களுக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் தெரியல. அப்போ அவர்களுக்கு இது தெரிய வரும்போது அவர்கள் தான் முதலாவதான ஒரு நபராக இருப்பார்கள். அவர்கள் இதை பத்தி இன்னும் நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் இந்த இடத்துல அதிகமா சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வழி உங்களுக்கு கிடைத்துக்கிட்டே இருக்கும்.
இந்த இடத்துல பிசினஸ் வந்து உருவாக்கி இருக்காங்க கம்யூனிட்டிக்காக. இப்ப வந்து மக்கள் மற்றும் வியாபாரம் அப்படிங்கிறப்போ ஒரு உலகத்திலேயே மிகவும் சிறந்ததாக வந்து நீங்க எதை கருதுகிறீர்கள்? மிகவும் மதிப்பு வாய்ந்த ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு பார்க்கும் பொழுது சில பேர் சொல்றாங்க மக்கள், ஞானம். மிக முக்கியமானது என்ன உலகத்திலேயே அப்படின்னு சொன்னா சில பேர் வந்து பணம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வந்து வாடிக்கையாளர்கள் தான். சரி, ஒரு ஸ்டோரை வந்து நீங்க ஓபன் பண்றீங்க, பணம் இருக்கு, அதனால ஸ்டோர் ஓபன் பண்ணிட்டீங்க. ஆனா அந்த முதலீட்டை வந்து நீங்கள் எப்படி பெற முடியும் அப்படின்னு பார்த்தா வாடிக்கையாளர்கள், உண்மையான வாடிக்கையாளர்கள், லாயல் கஸ்டமர்ஸ் நமக்கு இருந்தாங்க. திரும்ப திரும்ப நாம் பொருட்களை வாங்கும் வாடிக்கையாளர்கள் நமக்கு தேவை. ஏன்னா பேபேக் அப்படிங்கிறப்போ வந்து ஒரு வியாபாரத்தை வந்து மிகச்சிறந்த நிலைக்கு கொண்டு செல்வது வாடிக்கையாளர்களே. மக்கள் யாரெல்லாம் வந்து ப்ரமோட்டர்ஸாக இருக்கிறார்களோ வியாபாரத்தை வந்து அவர்கள் தகவல்களை கேட்டுக்கொண்டு அதற்கு ஏற்ப எப்படி வந்து பகிர்ந்து கொள்கிறார்களோ, பங்குதாரர்கள் அஃபிலியேட் ப்ரோக்ராம்ல எவோரிச் கம்யூனிட்டி, இதன் மூலமாக வந்து நமக்கு ஒரு நல்ல வியாபாரத்தை உருவாக்க முடியும், மேம்படுத்தவும் முடியும். உலக புதிய பொருளாதார பரிணாமம், நியூ எக்கனாமிக் எவல்யூஷன் ஆஃப் தி வேர்ல்ட். இது வந்து நிதி கல்வி வழங்குகிறது. உலகம் முழுவதிலும் உள்ள மக்களுக்காக சேவைகளையும் வழங்குகிறது. கோ ஓனர்ஸ், திரும்பவும் சொல்கிறேன், கோ ஓனர்ஸ் இணை உரிமையாளர்களாக மாறி அவற்றிலிருந்து லாபம் பெறுவது. இப்போ விஐபி கிளையன்ட்ஸ் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து டிஸ்கவுண்ட்ஸ் என்ஜாய் பண்ண முடிகிறது. ஏன்னு சொன்னா நமக்கு வந்து வாய்ப்பு, கம்பெனியோட ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் வந்து நமக்கு அவைலபிளா இருக்கு. நியூ எக்கனாமிக் எவல்யூஷன் ஆஃப் தி வேர்ல்ட், இதுதான் வந்து குறிக்கோள். அடிப்படை கொள்கைகள் அப்படின்னு பார்க்கிறப்போ கிளையண்ட் அப்படின்னு சொல்றோம், நுகர்வோர், இணை உரிமையாளர் மற்றும் தொழிலதிபர். இப்போ 3 வகையான ப்ரொஃபஷனல் கேட்டகரி இருக்கு. இப்ப வந்து ஜுவல்லரி பிராண்ட்ல இணை உரிமையாளர்கள் அப்படின்னு சொன்னா நாம வந்து ஒரு ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்றோம், இல்லைன்னா ஹோட்டல்ல ஸ்டே பண்றோம் அப்படிங்கிறப்போ நாம வந்து தங்கவும் செய்கிறோம். அதன் மூலமாக வந்து ஒரு கோ ஓனராக இருக்கும் பட்சத்தில் நமக்கு டிவிடெண்ட் இன்கமும் பெரும் வாய்ப்பை அளிக்கிறது. இதுதான் வந்து கிளையண்ட், அதாவது ஒரு பர்ச்சேஸும் பண்றோம், அதன் மூலமாக நமக்கு வருமானமும் கிடைக்கிறது அப்படிங்கிறப்ப இது ஒரு சிறப்பு நியூ எக்கோசிஸ்டம். மேலும் வந்து நிறைய வியாபார வாய்ப்புகளை வழங்குகிறது. இப்போ ஆண்டர்பிரினியூர், தொழிலதிபர்கள், தொழில் முனைவோர், இந்த மாதிரி பணியிடங்கள் வந்து இருந்ததுன்னு சொன்னா சேவைகள், மேலும் வந்து ப்ராடக்ட்ஸ் சேல் பண்ணணும், இதன் மூலமாக வந்து ப்ரமோஷன் அதிகரிக்கணும். கண்ட்ரி, ஒரு கண்ட்ரின்னு இல்லை, பல கண்ட்ரிஸ் இணைந்த குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்போலியோல இப்போ அவர்களுக்கு வந்து ஒரு தனி வியாபாரம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னா அந்த அளவுக்கு அவர்களுக்கு வந்து ஒரு முதலீடு செய்ய தொகை இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் நம் கம்பெனி மூலமாக இது சாத்தியமாகிறது.
இது ஒரு முக்கிய குறிக்கோள். ப்ராடக்ட் சேல்ஸ் அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்தால் நம்ம சிஸ்டம் உதவி செய்கிறது. மேற்கொண்டு இப்போ பிளாக் செயின்ல செயல்படுத்தப்படுகிறது. இப்போ உலகத்துல சில சந்தர்ப்பங்களில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுகிறது. இன்டர்நெட் மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் ஆச்சு. பிறகு புதிய புதிய திட்டங்கள் பிறந்தது. சிலிகான் வேலிஸ், மேலும் சோசியல் மீடியா, மெசஞ்சர்ஸ், இன்னொன்னு பிளாக் செயின் இண்டஸ்ட்ரி இப்ப பூம் ஆயிக்கிட்டு இருக்கு. இப்போ பிளாக் செயின் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது கிரிப்டோ கரன்சி மட்டும் இல்லை, ஒரு சிஸ்டம், நிறைய வாய்ப்புகளை வழங்கும் ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கு. ஏன்னா இதன் மூலமாக எக்கானமியை நாம விரிவாக்க முடியும், பொருளாதாரத்தை மேம்படுத்த முடியும். ஏன்னா நிறைய விதமான கருவிகளை நமக்கு வழங்குகிறது. அதுலதான் தகவல்கள் இருக்கின்றன. எப்பயுமே நன்மைகள் தான் நாம யோசிக்கிறது. அப்ப நியூவை செயல்படுத்துவதற்கான கருவிகள் என்னென்ன? அகாடமி ஆஃப் பிரைவேட் இன்வெஸ்டர், நிதி மற்றும் முதலீட்டு கல்வி, சுய மேலாண்மை, செல்வந்தர்களின் ஓட்டத்தில் வாழ்க்கை, செல்வந்தர்களுடன் வாழும் ஒரு சந்தர்ப்பம், மேலும் நிதி மற்றும் முதலீட்டின் சட்டங்களை புரிந்து கொள்ள. அடுத்தது எவோரிச்னு பார்க்கிறப்போ MLCIயின் உலகளாவிய வணிகம், மேலும் நிறைய விதமான வருமானங்களை நமக்கு தருகிறது. UGPay குரூப் கோ-ஓனர்ஸாக நமக்கு இருக்கும் ஒரு வாய்ப்பை அளிக்கிறது. ஏனென்றால் நிறைய திட்டங்களில் நாம் சேர முடியும். அதன் மூலமாக அடுத்த தலைமுறைக்கான சொத்துக்களை உருவாக்கவும் முடியும். இப்போ இது எவோரிச் ஒரு வணிகத்தை உருவாக்கும் திறன்களின் வளர்ச்சியாக அமைகிறது. இந்த 3 கருவிகளை வைத்துக்கொண்டு நியூ எக்கனாமிக் எவல்யூஷன் ஆஃப் த வேர்ல்ட் இம்ப்ளிமெண்ட் ஆகியிருக்கு பிளாக் செயின்ல. இதன் மூலமாக பல்வேறு விதமான வருமானங்களை உருவாக்க முடியும். உங்களுடைய கவனிப்பிற்கு நன்றி. என்ன சொல்லணும்னு நான் நினைத்தேனோ அதை அனைத்தையும் உங்களுக்கு நான் அளித்து விட்டேன். இந்த கல்வி அறிவோடு சேர்ந்த ப்ரீவியஸ் செஷன்ஸ்லயும் நம்ம நிறைய தெரிந்து கொண்டிருக்கிறோம். இதன் மூலமாக உலகையை மாற்றி அமைக்க முடியும். ஏன்னு சொன்னா உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது, அதற்கு ஏற்ப நாமும் மாறும் வாய்ப்பை நமக்கு நம் நிறுவனம் தருகிறது. உங்களுடைய ஃபீட்பேக்கிற்கும் மிகவும் நன்றி. இப்போ என்டையர் கோர்ஸும் யாரெல்லாம் லிசன் பண்ணிருக்காங்களோ அவர்களுக்கு கிஃப்ட் காத்திருக்கிறது. உங்களுடைய அறிவை கல்வி அறிவை நீங்க சோதனை செய்து கொள்ளலாம். எப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு நாலேஜ் மற்றும் மெட்டீரியலை நீங்க கவனித்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. பிறகு உங்களுக்கு டோக்கன்ஸ் கிஃப்டாக கிடைக்கும். டெஸ்ட் எடுத்தீங்கன்னு சொன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ கண்டிஷன்ஸ் நான் இப்ப சொல்ல போறேன். ரெஜிஸ்டர்ட் யூசர்ஸ்க்கு எப்படி, நான் ரெஜிஸ்டர்ட் யூசர்ஸ்க்கு அவங்க UGPay குரூப் ஏஜி மூலமாக ரெஜிஸ்டர் பண்ணணும். ஒன்ஸ் அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறப்போ செக்யூரிட்டி டோக்கன்ஸ் டிஜிட்டல் ஷேர்ஸ் ஆகையா
வெரிஃபிகேஷன் முக்கியமாகிறது. இது வந்து பரிசுகளை பெறுவதற்கான எளிய நிபந்தனைகள். ஆகஸ்ட் 5th இருந்து 24th வரை உங்களுக்கு 10 யூனிட்ஸ் அல்லது அதற்கும் அதிகமான ஒரு தொகையை வந்து பேக் ஆபீஸ்ல பே பண்ணணும். WCRU பர்ச்சேஸ் பண்ணணும். ஏன்னா WCRU வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பை அளிக்கிறது. குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்போலியோவில் ஒரு பங்குதாரராக மாறி அதன் மூலமாக வருமானத்தை ஈட்டும் வழியை உங்களுக்கு அமைத்து தருகிறது. ஆகையால் இந்த பர்ச்சேஸ் வந்து கிரிப்டோ வாலெட்டை கிரியேட் பண்ண உதவுகிறது. கிரிப்டோ யூனிட் பிளாக் செயின்ல. ஏன்னா UGPay குரூப்ல நீங்க ஒன்ஸ் பர்ச்சேஸ் முடிந்ததும் இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி போனீங்கன்னா வாலெட் கிரியேட் ஆகுது. பிளாக் செயின் வாலெட்டுக்கு போய் உங்களுக்கு வந்து WorldCRU பர்ச்சேஸ் பண்ணதை நீங்க பார்க்க முடிகிறது. அப்போ UNTBs வந்து உங்களுக்கு ரிசீவ் பண்ண முடியும் ஒரு வாய்ப்பை கூட தருகிறது. இதை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். இப்ப வந்து ஒரு நம்பர் ஆஃப் ரெஜிஸ்டர்ட் யூசர்ஸ் வந்து நிறைய அதிகரித்து கொண்டே இருக்கிறார்கள் உலகளாவிய நாடுகள் முழுவதிலும். அப்போ ஒரு சின்ன அடி எடுத்து வைத்தீர்களே ஆனால் 24th of August $10 plus purchase of WCRU விற்கு சில சமயம் வந்து USDன்னு சொல்றேன், சில சமயம் டாலர்ஸ்னு நான் அனௌன்ஸ் பண்றேன். ரெண்டுமே ஒண்ணுதான். அப்போ WCRU டோக்கன்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பரிசு காத்திருக்கிறது. %75 அதற்கும் அதிகமாக நீங்கள் வந்து மதிப்பெண்கள் பெற்றால் இந்த பரிசு வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்காக காத்திருக்கிறது. சரி, இப்ப வந்து நான் இப்ப சொன்ன மாதிரி 75% அல்லது அதற்கும் மேற்பட்ட புள்ளிகளை தேர்வில் எடுத்தால் இந்த பரிசு வந்து UNTB உங்கள் வாலெட்டிற்கு வந்து சேரும். அடுத்தது வந்து ப்ராடக்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட் கிடைக்கிறது. தயாரிப்புகள் அனைத்திலும் தள்ளுபடிகள் உள்ளன. இது வந்து கம்பெனி ப்ராடக்ட்ஸ் எதுவா இருந்தாலும் சரி. 75% அல்லது அதற்கும் அதிகமான மதிப்பெண்களை பெறுபவர்களுக்கு இந்த பரிசுகள் காத்திருக்கின்றன. இப்போ நான் ஒரு பீரியட் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அந்த பீரியட்குள்ள டைம் பீரியட்குள்ள வந்து நீங்க 5th of Augustல இருந்து 24th of August 2021 குள்ள இந்த ஒரு கால வரையறைக்குள் நீங்கள் வாங்க வேண்டும். அப்பதான் வந்து பரிசுகள் உங்களை வந்தடையும். இது வந்து ஒரு சுலபமான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் தான் நாங்க கொடுத்திருக்கிறோம். நிபந்தனைகள் என்னன்னு சொன்னா, இப்போ எல்லாமே பூர்த்தி செய்து அவர்கள் வந்து 100% தேர்ச்சி பெற்றவர்கள் அப்படின்னு சொன்னா 50 UNTB. இதுல வந்து சோதனை முடிந்து விட்டது அப்படின்னு சொன்னா சில மக்கள் வந்து இப்போ 100% வந்து தேர்ச்சி பெற்று விட்டார்கள் அப்படின்னு சொன்னா கூட அவர்கள் வந்து இந்த சோதனையிலும் பங்கு கொள்ளலாம். இது வந்து மிகவும் சுலபமான வழிகள். இப்போ 90% தேர்ச்சி பெற்றவர்கள்னு சொன்னா 35 UNTB அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த UNTBs வந்து
உங்களுக்கு பரிசாக கிடைக்கிறது. மேலும் வந்து நான் சொன்ன மாதிரி ஏபிஐ ப்ராடக்ட்ஸ்ல வந்து இலவச தள்ளுபடியும் உள்ளது. இப்போ டெஸ்ட் நீங்க பாஸ் பண்ணி 90% எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு 35 UNTB அப்படின்றது கிடைக்கும். அதே நேரத்துல 75% தேர்ச்சி பெற்றிருந்தீங்கன்னா உங்களுக்கு 20 UNTB கிடைக்கும். 75% மேலாக தேர்வில் தேர்ச்சி பெறுபவர்கள் அனைவருக்கும் செப்டம்பர் 30 வரை உங்களுக்கு ஒரு ப்ரோமோ கோட் கொடுத்து அதை நீங்க பயன்படுத்தி நீங்க அகாடமி ஆஃப் பிரைவேட் இன்வெஸ்டர்ல 20% தள்ளுபடியில நீங்க எஜுகேஷன் வாங்கிக்கலாம். இப்போ நமக்கு நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கு. நீங்க எந்த ப்ராடக்டா இருந்தாலும் இந்த டிஸ்கவுண்ட் பயன்படுத்திக்கலாம். இப்ப டிஸ்கவுண்ட்ல இல்லாத பொருட்களை கூட. அதனால உங்களுக்கு இது தனியான டிஸ்கவுண்ட் வரும். இந்த டெஸ்ட் நீங்க எடுத்ததும் 75% மேல நீங்க எடுத்தீங்கன்னா இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் நிபந்தனை என்னென்ன கொடுத்திருக்காங்களோ அது எல்லாம் வந்து செய்யணும். அதனால செப்டம்பர் 30 முன்னாடி பயன்படுத்துறதுக்கு முயற்சி செய்யுங்க. நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த இடத்துல நம்ம என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு கிடைக்கிற முக்கியமான விவரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கல்விதான். அந்த கல்வி நமக்கு இருக்கும்போது உங்களுக்கு இன்கம் வந்து ஆட்டோமேட்டிக்கா வரும். அடுத்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா அதனால அனைத்து நண்பர்களுக்கும் உங்களுக்கு இந்த வெபினார்ல உங்களுடைய நேரம் மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். அப்போ உங்களுக்கு நிறைய முக்கியமான விவரங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும். அதே நேரத்துல இந்த இடத்துல உங்களுடைய அறிவை வந்து வளர்த்திருப்பீங்க. பிளாக் செயின் பத்தின அறிவுகள். அதாவது உங்களால வந்து சொல்ல முடியுமா? அதாவது நீங்க ஆர்வத்தோட இருக்கீங்களா? இதே வாய்ப்பை மற்றவர்களுக்கு நீங்க சொல்லிக் கொடுப்பீங்க, இல்ல உங்க பார்ட்னர்ஸ் இருப்பாங்க, அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆர்வத்தோட இருக்கீங்களா? ஏன்னா நிறைய பேருக்கு இது தெரியாது. ஆனா அவர்கள் வந்து ஆர்வத்தோட இருப்பாங்க சொன்னா. அப்போ இத நீங்க சொல்றதுக்கு வந்து ரெடியா இருக்கீங்கன்னா சாட்ல 3 கொடுங்க. மிகவும் நன்றி. உங்களுடைய ஃபீட்பேக் பார்க்க முடியுது. ஏன்னா நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய மக்கள் வந்து பிளாக் செயின் பத்தி அப்படின்ற ஒரு வார்த்தை கூட கேள்விப்படல. அவர்களுக்கு கேட்டது மட்டும் இல்லாம எப்படி வந்து இந்த வாய்ப்பு அவர்களுக்கு பயன்படும் அப்படின்றது கூட தெரியல. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தகவலை வந்து நிறைய பேருக்கு சொல்லணும். இத பத்தின கண்டினியூஷன் வந்து அடுத்த வாரம் நம்ம சந்திப்போம். அடுத்த வாரம் நம்ம ஒரு குறிப்பிட்ட நேரத்தை கொடுத்து அந்த நாள் அன்னைக்கு இன்னொரு செஷன் இருக்கும். அதுல அதாவது சம்மரி செஷன் மாதிரி இருக்கும். உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கலாம். சரி, இப்போ உங்களுக்கு கேள்விகள் இருந்தது அப்படின்னா ஒரு 10 நிமிடம் எடுத்துக்கொண்டு அதுக்கான கேள்விகள் பதில் சொல்லலாம். ஆனா அடுத்த செஷன் பாத்தீங்கன்னா முற்றிலுமாக கேள்வி பதிலுக்கான ஒரு செஷன் தான். உங்களுக்கு பிளாக் செயின் சம்பந்தப்பட்ட ஏதாவது கேள்விகள் வந்து பதில் இல்லாம உங்களுக்கு இருக்கலாம். நீங்க அதை கேட்கும் போது அந்த கேள்விகளுக்கான பதில்கள் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக வந்து வெயிட் பண்ணுங்க. சரி, உங்களுக்கு கேள்விகள் எதுவும் இல்லை என்றால் இல்ல இருக்கா அப்படின்றதையும் பார்த்துக்கிறேன். அதே நேரத்துல என்னுடைய நன்றி சொல்ல விரும்புகிறேன். அதாவது எல்லா டீமுக்கும், ஸ்பீக்கர்ஸ், இன்டர்பிரட்டர்ஸ், டிரான்ஸ்லேட்டர்ஸ், நிறைய மக்கள் வந்து சீனுக்கு பின்னாடி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
அவர்களுக்கு எல்லாருக்குமே வந்து நம்ம நன்றி சொல்ல விரும்புகிறேன். குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்போலியோவை நம்ம உருவாக்குறோம். அவர்களால தான் நம்ம பிளாக் செயின் பத்தின விவரத்தையும் தெரிஞ்சுக்கிறோம். இது வந்து நம்மளுடைய டோக்கன் எவ்வளவு வேல்யூபிளா இருக்கும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எப்படி கேபிட்டலை உருவாக்குவது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிறோம். அதனால உங்க அனைவருக்குமே நன்றி சொல்ல விரும்புகிறேன். மறுபடியும் டிரான்ஸ்லேட்டர் இன்டர்பிரட்டர்ஸ்க்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். சரி, இது நம்ம முடிப்பதற்கான நேரம் வந்துவிட்டது. உங்களுடைய கவனத்திற்கு மிகவும் நன்றி. வணக்கம். அதாவது Q&A செஷன் இருக்கும் அப்படின்றதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். அதனால அந்த நேரத்துல உங்களுடைய கேள்விகள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நாங்க பதில் சொல்றோம். சரி, கேள்விகள் வந்து எல்லாமே பிளாக் செயின் சம்பந்தப்பட்ட கேள்விகள் தான் இருக்கணும். டிஜிட்டல் கேரண்டி பத்தி வந்து வேற ப்ராஜெக்ட். சில பேருக்கு வந்து பிரைவேட் கீ அப்படி வரலன்னு சொல்றாங்க. அதாவது என்ன பிரைவேட் கீ அப்படின்றத கொஞ்சம் வந்து ஸ்பெசிஃபை பண்ணி சொல்ல முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க உங்க பிளாக் செயினை உருவாக்கி இருந்தீங்க அப்படின்னா, ஆரம்பத்துல பிளாக் செயினை உருவாக்கி இருந்தீங்கன்னா, கிரிப்டோ யூனிட் வந்து அப்பதான் பிறந்து இருந்தது, யங்காக இருந்தது. முதல் 2 மாதத்துல நம்ம பிரைவேட் கீ அப்படின்றது இல்லை, சீட் ஃப்ரேஸ் மட்டும்தான் இருந்தது. ஆனா அடுத்த செஷன்ல நம்ம நிறைய கத்துக்கிட்டோம். அப்போ உங்களுக்கான பிரைவேட் கீயை உருவாக்க முடியும். பிளாக் செயின் இப்ப நீங்க வர்றவங்களுக்கு உங்களுக்கு பிரைவேட் கீ, சீட் ஃப்ரேஸ் இரண்டுமே கிடைக்கும். அதாவது பழைய நபர்களுக்கு பிரைவேட் கீ வந்து தனியா வருமா அப்படின்றதையும் நான் பார்க்கிறேன். அதாவது டெஸ்டோடைய டைமிங் பத்தி கேட்டிருந்தாங்க. பேக் ஆபீஸ்ல அதை பத்தின தகவல் வரும். அதனால தகவலை எங்க பாருங்க. தேர்வை பத்தின எக்ஸாம், அதாவது தேர்வை பத்தின வந்து தகவல் எல்லாமே வந்து நியூஸ்ல தான் வரும். உங்களுக்கு இந்த மாதத்திலே 21ஆம் தேதி வந்து டெஸ்ட் வந்து ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். சண்டேவாக இருக்கலாம். அந்த நேரம் உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் வந்து விடுமுறையான நாள். அப்போ எல்லாருக்குமே வந்து மக்கள் அனைவருக்குமே வந்து இந்த நாள் வந்து மிகவும் வந்து பயன்படுற மாதிரி இருக்கும். இந்த டெஸ்ட் நீங்க எடுத்துக்கலாம். அதனாலதான் அந்த நேரத்தை நாங்க சூஸ் பண்ணிருக்கோம். நீங்க அதுல முதலாவதா கூட வரலாம். டெஸ்ட்ல வந்து முதலாவதா எழுதி 22 ஆகஸ்ட் 3 PM மாஸ்கோ டைம். அதனால உங்க கவனம் இருக்கட்டும். இந்த டெஸ்ட் நீங்க எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு லாகின் அப்படின்றது இருக்கணும். நீங்க பேக் ஆபீஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். உங்களுக்குன்னு ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் இருக்கணும் ரெஜிஸ்டர் பண்ணுவதற்கு. ஏன்னா டெஸ்ட் வந்து கூகுள் அக்கௌண்ட்ல தான் நடக்கும். உங்களுடைய பேரை நீங்க ஆட் பண்ணி ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ஆட் பண்ணீங்கன்னா, லாகின் பண்ணி கண்டினியூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய செய்திகள் வரும் பேக் ஆபீஸ்ல என்னென்ன லாங்குவேஜஸ்ல இருக்கு அப்படின்னு. நிறைய கேள்விகள் வந்து முன்னாடியே டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கு. எந்த பேக் ஆபீஸ்ல வரும் அப்படின்றதையும் நம்ம காட்டுறோம். இது முக்கியமாக யூஜிபிகள் குரூப்ல வரலாம். கண்டிப்பா அதற்கான நியூஸுக்காக வெயிட் பண்ணுங்க. அதனால கவனத்தோடு பாருங்க. அறுபத்தோரு கேள்விகள் இருக்கும். அரை மணி நேரம் இல்லைன்னா 40 நிமிடங்கள்ல முடிஞ்சிடும். நம்ம கோர்ஸ் எல்லாம் நீங்க அரை மணி நேரம் 40 நிமிஷத்துல பார்த்தீங்க, நோட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா
உங்களால 75% மேல தேர்ச்சி அடைய முடியும். ஆனா நீங்க அதற்கு மேலேயும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. உங்களுக்கு ஆன்சர் வந்து உடனே வராது. எந்த கேள்விகளும் இல்லை என்றால் உங்களுடைய கவனத்திற்கு நன்றி சொல்லி மறுபடியும் எங்களோடு இருந்ததற்காக நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.